Then I was wondering why such protection for the people of God, especially the true servants of God and the true believers of God. தேவ ஜனங்களாய் இருக்கிறவர்களுக்கு அதிலும் விசேஷமாக உண்மையான தேவனுடைய ஊழியர்களுக்கும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாதுகாப்பு தேவை என்று நான் சிந்தித்தேன். Yesterday, while talking about the year of the 70, I explained that it is a turning around. 70வது வருஷத்தை குறித்து நேற்று நான் விளக்கம் கொடுத்த பொழுது அது திருப்பி விடப்படுதல் என்பதை குறித்து தெளிவாக உங்களோடு நான் பேசினேன். And the Lord showed us it is a period of time that transits from one dispensation to another dispensation. ஒரு குறிப்பிட்ட கால யுகத்தில் இருந்து மறு கால யுகத்துக்குள்ளாக மாற்றம் காண்பதே இது என்பதை கர்த்தர் தெளிவு பெற நம்மோடு பேசினார். The dispensation of grace transits into the dispensation of the last days. கிருபையின் யுகம் என்று அழைக்கப்பட்ட காலம் கடைசி நாட்கள் என்கிற யுகமாக மாறுகிறது. And during this period of time, we also revealed last night that the time has now come to preach the gospel of the kingdom. இந்த காலகட்டத்திலே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை குறித்தும் நேற்று தெளிவாக கவனித்தோம். On 1st January 2017, as I was waiting on God at 3 in the afternoon, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு பிற்பகல் 3 மணி அளவில் கர்த்தருடைய பாதத்தில் நான் காத்திருந்த நேரத்தில் the word of the Lord also came saying, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இப்படி சொல்லிற்று, the time has now come for Revelation chapter 6 verses 9 to 11 to fulfill. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தின் 9 முதல் 11ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறுவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட காலம் வந்துவிட்டது என்றார். What is that? அது என்ன காலம்? Please turn your Bibles with me to Revelation chapter 6. தயவு செய்து உங்கள் வேத புத்தகத்தை என்னோடு கூட வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Or you may are saying, I will just write down the scriptures. நான் வசனத்தை எழுதிக் கொள்ளுகிறேன் ஐயா என்று நீங்கள் சொல்லலாம். That's all right. I will read to you. பரவாயில்லை, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Verse 9, 10, 11. 9, 10, 11 வசனங்கள். And when he had opened the fifth seal, I saw under the altar the souls of them that were slain for the word of God and for the testimony which they held. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். And they cried with a loud voice saying, How long, O Lord, holy and true, dost thou not judge and avenge our blood on them that dwell on the earth? அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். And white robes were given unto every one of them, and it was said unto them that they should rest yet for a little season until, please take note of that, until their fellow servants also and their brethren that they should be killed as they were should be fulfilled. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும், அந்த வார்த்தை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. Now please look at verse 11. தயவு செய்து 11வது வசனத்தை கவனியுங்கள். This is what the Lord just said, that the time has now come. அதற்கான காலம் வந்துவிட்டது என்று கர்த்தர் இயேசு இதை குறித்து தான் சொன்னார். The Lord told those already martyred saints that wait a little while. ஏற்கனவே இரத்த சாட்சிகளாய் படுகொலை செய்யப்பட்ட பரிசுத்தவான்களை பார்த்து இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார்.
two group of martyrs need to be martyred. இரண்டு கூட்டமான இரத்த சாட்சிகள் கொலை செய்யப்பட வேண்டும். Look at that scripture. இந்த வசனத்தை பாருங்கள். Their fellow servants. தங்கள் உடன் பணிவிடைக்காரர். That refers to the ministers of God. அது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறிக்கும் சொல். Next, their brethren. அடுத்தது தங்கள் சகோதரருமானவர்கள். That refers to the believers of God. அது தேவனுடைய விசுவாசிகளை குறிக்கும். That their numbers should be fulfilled. இவர்களுடைய தொகை நிறைவாக வேண்டும். God has apportioned a certain number. தேவன் ஒரு குறிப்பிட்ட தொகையை பங்காய் நியமித்து If வைத்திருக்கிறார். you read Revelation chapter 7 verse 4, வெளிப்படுத்தல் 7:4 வசனத்தை படித்தால் 144,000 people from the 12 tribes of Israel were specially chosen and marked. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் சார்ந்த 1,44,000 பேர் பிரத்யேகமாக தெரிந்தெடுக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டதை பார்க்க முடியும். A special number of 144,000 is mentioned here. இங்கே 1,44,000 என்ற ஒரு விசேஷித்த எண் லக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. Likewise, in Revelation 6:11 says a number should be fulfilled. அதே விதமாகத்தான் வெளிப்படுத்தல் 6:11 வசனத்திலே ஒரு குறிப்பிட்ட தொகை நிறைவாக வேண்டும் என்று வாசிக்கிறோம். The Lord said, now that time has come. அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என்று கர்த்தர் It சொன்னார். will begin from this year of 2017. இந்த 2017 ஆண்டிலிருந்து அது நிறைவேறத் தொடங்கும். And as such, the Lord called us to organize a Martyrs International Conference. ஆகவே சர்வதேச இரத்த சாட்சிகளின் மாநாட்டு ஒன்றை நடத்தும்படி கர்த்தர் பணித்திருக்கிறார். Such a thing has never been done in the world before. இந்த உலகத்திலே இதை போன்ற ஒரு காரியம் இதுவரை செய்யப்பட்டதே இல்லை. This will be the first of its kind. முதல் முறையாக இப்பொழுதுதான் இந்த மாதிரி ஒன்று நடக்க போகிறது. This will be held during May 4, 5 and 6. மே மாதம் 4, 5, 6 தேதிகளிலே இந்த சிறப்பு கூட்டம் நடத்தப்படும். It will be held in Chennai, India. இந்தியாவில் இருக்கும் சென்னை பட்டணத்தில் இந்த கூட்டம் நடத்தப்படும். Why Chennai, India? ஏன் இந்தியாவில் இருக்கிற சென்னை பட்டணம்? Chennai is a city where the Apostle Thomas was martyred. சென்னை பட்டணத்தில்தான் அப்போஸ்தலனாகிய தோமா இரத்த சாட்சியாய் கொல்லப்பட்டார். We are going to have this conference on the very spot where Thomas was martyred. பரிசுத்த அப்போஸ்தலர் தோமா எங்கே இரத்த சாட்சியாய் படுகொலை செய்யப்பட்டாரோ அதே இடத்தில் இந்த இரத்த சாட்சிகள் மாநாட்டை நடத்த போகிறோம். All those who are watching this program from whichever part of the world, உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் இப்பொழுது நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும், if you have a calling to be a martyr, இரத்த சாட்சியாவதற்குரிய ஒரு அழைப்பு உங்களுக்கு இருக்குமானால், then I invite you to come to this conference. அப்படியானால் இந்த மாநாட்டுக்கு வரும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். I almost forgot about this. ஏறக்குறையது நான் மறந்தே விட்டேன். But the Lord specifically reminded me earlier to mention that. இதை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் திட்டவட்டமாக ஆரம்பத்தில் எனக்கு நினைவுபடுத்தினார். Perhaps you have a knowing inside you. ஒருவேளை உங்களுக்குள் இதை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். You have a calling inside you. உள்ளுக்குள்ளே அந்த அழைப்பு உங்களுக்குள் தொழில்விடலாம். But you do not know anything about it. ஆனால் இதை பற்றி ஒன்றுமே உங்களுக்கு தெரியவில்லை என்று இருக்குமானால், Then you should come to this conference. நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வந்தே ஆக வேண்டும். To hear about what is this call about. இந்த அழைப்பு எதை பற்றியது என்று தெரிந்து கொள்ள வர வேண்டும். And God will pour a special anointing upon you for that. அதற்கென்றே ஒரு விசேஷ அபிஷேகத்தை உங்கள் மேல் கர்த்தர் ஊற்றுவார். And God is also going to give protection for all his people. அது மாத்திரமல்ல, தம் ஜனங்கள் யாவருக்கும் தம்முடைய பிரத்யேகமான விசேஷ பாதுகாப்பையும் கர்த்தர் அருளுவார். For these scriptures in Revelation 6:9-11 to be fulfilled now, வெளிப்படுத்தல் 6:9 முதல் 11 வரை இருக்கிற வசனங்கள் இப்பொழுது நிறைவேற வேண்டுமானால், it signifies a season or a time of persecution that will begin. உபத்திரவப்படுகிற ஒரு குறிப்பிட்ட கால யுகம் துவங்குகிறது என்பதை இது நமக்கு அடையாள குறிப்பாய் காண்பிக்கிறது. So the time has come to wake up.
விழித்தெழுவதற்கான நேரம் வந்துவிட்டது. No more time to laze around. இனி சுற்றித் திரிவதற்கு நேரம் இல்லை. No more time to be lukewarm. இனி வெதுவெதுப்பாய் இருப்பதற்கு காலமில்லை. Come on, rise up. வாருங்கள், வீறு கொண்டெழுங்கள். Shake off all the dust from you. உங்கள் மேல் படிந்திருக்கிற எல்லா தூசிகளையும் உதறி போடுங்கள். Enough of sleeping. தூங்கியது போதும். Enough of grumbling, gossiping, backbiting and murmuring. உறங்கூறுகிறவர்களாய், கோல் சொல்லுகிறவர்களாய், முதுகில் குத்தக்கூடிய அவதூறு பரப்பி வாழ்ந்த வாழ்க்கை போதும். Put away all this filthiness இந்த சுத்தங்கள் அனைத்தையும் உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். while it is still day. பகற்காலம் இருக்கும் போதே Wake up. விழித்தெழுந்து விடுங்கள். Wake up before it's too late. காலம் கடந்து போவதற்கு முன் விழித்தெழுந்து விடுங்கள். Even though the wise virgins were also sleeping, புத்தியுள்ள கன்னிகைகளாய் இருந்தவர்களும் தூங்கிக் கொண்டே இருந்திருந்தாலும் கூட yet they were awake. ஆகிலும் அவர்கள் விழிப்பாயிருந்தார்கள். They were spiritually awake. அவர்கள் ஆவிக்குரிய விழிப்புணர்வோடு இருந்தார்கள். Don't be like the foolish virgins. புத்தியில்லாத கன்னிகையை போல் இருந்து விட வேண்டாம். They had the lamp, விளக்கு இருந்தது, but they had no oil. ஆனால் எண்ணெய் இல்லை. No urgency of getting ready for the last days. கடைசி நாட்களுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்ற அவசர உணர்வு இல்லாமல் போய்விட்டது. From the year 2006 onwards, 2006 ஆண்டில் இருந்து we have been preaching that the end times will come very near upon us. கடைசி நாட்கள் மிகவும் சமீபமாய் சடுதியில் நம்மேல் வந்துவிடும் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். Prior to that, I used to believe in the pre-tribulation rapture. அதற்கு முன்புள்ள காலம் வரைக்கும் உபத்திரவ காலத்துக்கு முன்பே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதை தான் நான் விசுவாசித்து வந்தேன். But in the first week of June 2006, ஆனால் ஜூன் 2006 ஆண்டின் முதல் வாரத்தில் the Lord Jesus manifested and showed from the scriptures வேத வாக்கியங்களிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். that all our old Pentecostal thinking were wrong. நம்முடைய பழைய பாரம்பரியம் மிக்க பெந்தேகோஸ்தே நினைப்புகள் எல்லாம் தவறு என்று சுட்டிக்காட்டினார். I have a wonderful friend in the US called Bobby Conner. அமெரிக்க நாட்டிலே பாபி கானர் என்ற ஒரு அருமையான ஊழியர் நண்பர் எனக்கு இருக்கிறார். I can share this publicly because he himself has shared this publicly. அவர் தாமே இதை பொதுவாக விளக்கி சொல்லிவிட்டபடினால் நானும் இப்பொழுது இதை பொதுவாக சொல்லுகிறேன். He's a big man and a tall man. நல்ல ஒரு உயரமான பெரிய உயர்ந்த மனிதர். But a very, very kind-hearted man. ஆனால் மிகவும் தயவும் இலகிய மனமும் படைத்த ஒரு நல்ல மனிதர். People in the US lovingly call him the gentle giant. அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் அவரை அன்போடு கூட மென்மையான ராட்சதன் என்று அழைப்பார்கள். We have preached together in many conferences. எத்தனையோ மாநாடுகளில் நாங்கள் இருவரும் இணைந்து பிரசங்கித்திருக்கிறோம். One day he had a wonderful encounter with God. ஒரு நாள் தேவனோடு கூட ஒரு அற்புதமான அனுபவம் அவருக்கு கிடைத்தது. He was in his study praying, meditating the word of God. தேவனுடைய வசனத்தை படித்து தியானித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். And the Lord Jesus appeared before him அந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசுவானவர் அவருக்கு முன்பாக தோன்றினார். and spoke to him something concerning some new revelation. சில புதிய வெளிப்பாடுகளை குறித்து அவரோடு பேசினார். Then as the Lord was about to leave, கர்த்தர் பேசிவிட்டு போக இருந்த நேரத்தில் he turned around and he looked at his desk. கர்த்தர் திரும்பி அவருடைய மேஜையை பார்த்தார். There was a pile of papers. அங்கே பல காகிதங்கள் குவிந்து இருந்தன. The Lord Jesus asked him, "What are these?" கர்த்தர் இயேசு அவரை பார்த்து இவைகள் எல்லாம் என்ன என்று கேட்டார். And Brother Bobby Conner very, very humbly told the Lord, சகோதரர் பாபி கானர் மிகவும் பணிவோடு கர்த்தரிடத்திலே சொன்னார்கள், "Oh Lord Jesus, these are all the deep research that I've done about your second coming." கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய இரண்டாம் வருகை குறித்து நான் எடுத்த ஆழமான ஆராய்ச்சி படிவங்கள் தான் இவைகள் என்றார். All the things that are in the book of Revelation about the end times, I've made deep revelational study from compiling from many other books that have been written about it. கடைசி நாட்களை குறித்து வேதத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அநேக புத்தகங்களோடு ஒப்பிட்டு பார்த்து நான் ஆழமான ஆராய்ச்சியிலே இவைகளை தியான குறிப்புகளாக எழுதி வைத்திருக்கிறேன் The என்றார். Lord took up all the papers in his hand அந்த அத்தனை காகித பதிவுகளையும் கர்த்தர் தம் கரத்தில் எடுத்து and he
smashed them. அவைகளை ஒரே அடியாய் கசக்கி They போட்டார். became ashes. அவைகள் சாம்பலாகி விட்டன. And he blew them away. அப்படியே ஊதி தள்ளிவிட்டார். And he said, அவர் சொன்னார், all you, my servants, know nothing about my coming. என் ஊழியக்காரர்களாய் இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே என் வருகை குறித்து ஒன்றுமே தெரியவில்லையே என்றார். Brother Bobby was so shocked. சகோதரர் பாபி அதிர்ச்சி அடைந்து விட்டார். And the Lord left. கர்த்தர் போய்விட்டார். And he pondered very deeply on this experience. இந்த ஒரு அனுபவத்தை குறித்து அவர் மிகவும் ஆழமாக சிந்தித்து தியானித்தார். So all those years of teaching and all the decades of our old Pentecostal understanding about the end times are not right. கடைசி நாட்களை குறித்து பெந்தேகோஸ்தே பாரம்பரியம் அறிந்து வைத்திருக்கிற இத்தனை ஆண்டுகால வெளிப்பாடுகள், இத்தனை ஆண்டுகால போதனைகள் ஒன்றுமே சரியில்லையா? That was a big shock to him. அது அவருக்கு ஒரு பேரதிர்ச்சியாய் இடியாய் விழுந்தது. I'm sure it will be to all of you who are hearing it right now. இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் கூட அது அப்படித்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். It was such a shock that I received on the first week of June 2006. 2006 ஆண்டு ஜூன் மாதத்தின் முதல் வாரம் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியை தான் நானும் அடைந்தேன். The Lord told me that the mark of the beast will be introduced before the rapture. சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு மிருகத்தின் முத்திரை கட்டாயமாய் அறிமுகப்படுத்தப்படும் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். I was shocked. நான் அதிர்ச்சியுற்றேன். Because all our old Pentecostal teaching tells us that the church or the bride of Christ will be raptured first and then the mark of the beast and the antichrist will come. ஏன் என்று கேட்டால் இதுவரைக்கும் நம்முடைய பழைய பாரம்பரியமிக்க பெந்தேகோஸ்தே போதனைகள் எல்லாம் உபத்திரவ காலத்துக்கு முன்பே திருச்சபை கிறிஸ்துவின் மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு பின்புதான் மிருகத்தின் முத்திரை அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரசங்கித்து வந்திருக்கிறோம். The Lord said, all you guys are wrong. கர்த்தர் சொன்னார், நீங்க எல்லாமே தவறா செஞ்சிருக்கீங்க. And he went through the book of Revelation teaching me step by step. அதற்கு பின்பு வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் முழுவதுமாக படிப்படியாய் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். He showed me Revelation 3:10. வெளிப்படுத்தல் 3:10 எனக்கு காண்பித்தார். He said, look what it says there. அங்கே என்ன சொல்கிறது என்று பார்மகனே A என்றார். great test is coming all over the world. உச்சக்கரத்தின் மீதெங்கும் மிகப்பெரிய சோதனை வரப்போகிறது. For all the world to be tried. முழு பூச்சக்கரமே சோதிக்கப்படுவதற்காக. Mark of the beast will be the final test for those who are the true believers, separating them from the false believers. கள்ள விசுவாசிகளிடமிருந்து தங்களை பிரித்துக் கொள்ளக்கூடிய உண்மையான விசுவாசிகள் யார் என்று அடையாளம் காண்பிப்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய சோதனை மிருகத்தின் முத்திரை மூலம் கடைசியாக வெளிப்படும். After that will come the rapture. அதற்கு பின்பு எடுத்துக் கொள்ளப்படுதல் வரும். Where all true believers, the body of Christ will be caught up mysteriously. கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிற மெய்யான விசுவாசிகள் யாவரும் மிகவும் மர்மமான முறையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். Then comes the final wrath of God that will be poured upon the whole world. அதற்கு பின்புதான் இறுதி தேவ கோபாக்கினை ஒட்டுமொத்த உலகத்தின் மேலும் கொட்டி தீர்க்கப்படும். So we started preaching this for the last 10 years. ஆகவேதான் கடந்த 10 ஆண்டுகளாய் இதை பிரசங்கிக்க ஆரம்பித்தோம். Many pastors came against us. அநேக போதகர்கள் எங்களுக்கு எதிராக கொதித்தெழுந்தார்கள். They branded us as false prophet. கள்ள தீர்க்கதரிசிகள் எங்களுக்கு என்று ஒரு அடையாள முத்திரை குத்தி விட்டார்கள். They began to preach in their churches on Sundays not to watch this channel. ஏஞ்சல் டிவியை பார்க்காதீர்கள் என்று ஞாயிற்றுக்கிழமை தங்கள் சபை மக்களுக்கும் போதனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். Last year when I went to the UK, they boycotted our meetings. கடந்த ஆண்டு யுகேக்கு போயிருந்த பொழுது எங்கள் கூட்டத்தை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். So they said all these are wrong. இதெல்லாம் தவறு என்றார்கள். Don't support that ministry. இந்த ஊழியத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் என்றார்கள். Though it pained, அது உள்ளுக்குள் வேதனையை கொடுத்தாலும் yet we were patient. நாங்கள் பொறுமையாகத்தான் இருந்தோம். Now look at us what happened. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. In November 2016, India abolished their old currencies.
2016 ஆண்டின் நவம்பர் மாதம் இந்தியாவிலே பழைய ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டு விட்டது. Overnight, when people woke up, their 500 rupee note and 1000 rupee note became useless. ராத்திரி தூங்கிவிட்டு காலையில் கண்விழித்த மக்கள் கையில் இருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழந்து பயனற்று போய்விட்டன. And the government introduced a new 2000 rupee note and a new 500 rupee note. ஒரு புதிய 2000 ரூபாய் தாளையும் 500 ரூபாய் தாளையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது. And besides that, they are vehemently pushing the country towards a cashless society. அதை தவிர்த்து ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் பணப்புழக்கமற்ற ஒரு நடைமுறைக்குள் பலவந்தமாய் ஆவேசமாய் தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். The Prime Minister and all the government officials, even the banking officials, are encouraging the people to move towards a digital cashless society. பிரதம மந்திரியும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, வங்கி பணியாளர்கள், அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவரும் பணமற்ற எண்ணியல் பணப்பரிவர்த்தனை முறைக்கு ஒட்டுமொத்த தேச மக்களும் கடந்து வரும்படி உற்சாகப்படுத்தி தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். This has its advantages. இதிலே சாதகங்கள் இருக்கின்றனதான். But this will lead towards the mark of the beast. ஆனால் இது நேராய் மிருகத்தின் முத்திரைக்கு நேராய் கொண்டு போய் சேர்த்துவிடும். See, we are now living before the rapture takes place. It's already been introduced. பாருங்கள், உயிரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பே மிருகத்தின் முத்திரை அறிமுகமாகிக் கொண்டிருக்கிறது. It's already here. ஏற்கனவே அது இங்கே வந்து விட்டது. So get ready. ஆக ஆயத்தப்படுங்கள், Get ready. ஆயத்தப்படுங்கள். No more time to fool around. இனியும் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருப்பதற்கு காலம் இல்லை. Stop fooling around. இனி சும்மா ஏமாற்றி தெரியக்கூடாது. Stop gossiping, murmuring, backbiting. முறுமுறுக்கிறவர்களாய், அவதூறு பரப்புகிறவர்களாய், கோல் சொல்லுகிறவர்களாய், புறங்கூறி தெரிவதை நிறுத்துங்கள். Seek the truth. சத்தியத்தை தேடுங்கள். Because the Lord Jesus said, ஏன் கர்த்தர் இயேசு சொன்னார், you shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். So this is the first thing. இதுதான் முதலாவது காரியம். Tribulation is coming. உபத்திரவங்கள் வருகின்றன. Persecution is going to come. மிகப்பெரிய துன்பப்படுத்துதல் வரப்போகிறது. And martyrs are going to be killed. இரத்த சாட்சிகள் படுகொலை செய்யப்படுவார்கள். So before that, ஆக அதற்கு முன்பு we need to prepare. நாம் ஆயத்தமடைய வேண்டும் அல்லவா? That's why we are going to have the first International Martyrs Conference in the month of May 4, 5 and 6 of this year. அதனால்தான் சர்வதேச அளவில் முதல் இரத்த சாட்சிகளின் கூடுகையை இந்த வருஷம் மே மாதம் 4, 5, 6 தேதிகளிலே இந்தியாவில் சென்னையில் நடத்த போகிறோம். If you like to participate at this conference, இந்த மாநாட்டிலே நீங்கள் பங்கு பெற விரும்பினால் please write to the email ID that you see on your screen right now. இப்பொழுது உங்கள் திரையில் நீங்கள் பார்க்கிற மின்னஞ்சலுக்கு உடனே எழுதி பதிவு செய்து விடுங்கள். And we will send you all the necessary brochures and registrations forms for that. இதற்கு அத்தியாவசியமான எல்லா படிவங்கள் தகவல்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். It will be preached in English and simultaneous translation in other languages. ஆங்கிலத்திலே அந்த மாநாட்டிலே பிரசங்கிக்கப்படும், அதே நேரத்தில் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்படும். This is one conference that you should never miss. வாழ்க்கையில் நீங்கள் தவறவிடக் கூடாத ஒரு சிறப்பு மாநாடு இதுவாகும். Such a thing has never been done before in history. இதை போன்ற ஒரு காரியம் உலக சரித்திரத்தில் இதுவரை இதற்கு முன் செய்யப்பட்டதே இல்லை. And after this I saw a vision. இதற்கு பின்பு ஒரு தரிசனம் கண்டேன். I saw the sky totally darkened. வானம் முழுவதும் இருண்டு விட்டதை பார்த்தேன். I saw bright burning meteors falling down on earth. மிகவும் பிரகாசமாய் எரிகிற எரி நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழுகிறதை பார்த்தேன். Not one, not two. ஒன்றல்ல, இரண்டல்ல, Many meteors were falling down. அநேக எரி கற்கள் பூமியின் மேல் விழுந்து கொண்டிருந்தன. Scientists call this meteor shower. இவைகளை எரிகள் மழை என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுவார்கள். And they all began to fall. எல்லாம் கீழே விழத் தொடங்கிய போது, You know, as I'm speaking this,
இதை நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே the Holy Spirit is stirring me up again. பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் எனக்குள் தட்டி எழுப்புகிறார். He said, explain to them the great importance about the Martyrs Conference. இரத்த சாட்சிகளின் மாநாட்டின் அதிக முக்கியத்துவத்தை தயவு செய்து மீண்டும் இவர்களுக்கு விளக்கி சொல் என்கிறார். In the year 1984, I went to participate at a conference in Bangalore. 1984 ஆண்டில் பெங்களூரு மாவட்ட பட்டணத்திலே ஒரு மாநாட்டில் பங்கேற்க போயிருந்தேன். It was a 3 days conference. ஒரு 3 நாள் நடந்த மாநாடு அது. And on the second day of the conference, after dinner, as we were ministers of God were talking, அந்த மாநாட்டின் 2ஆம் நாள் முடிந்த பின்பு இரவு உணவுக்கு பின் தேவ ஊழியர்களாய் நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் I saw the Lord Jesus Christ appear there in the garden. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே தோட்டத்திலே தோன்றுகிறதை கண்டேன். And he motioned me to go to my room. என்னுடைய அறைக்கு நான் போகும்படி எனக்கு செய்கை காண்பித்தார். So I respectfully excused myself from the ministers of God. இந்த தேவ ஊழியத்திலே மரியாதையோடு நான் என்னை விடுவித்துக் கொண்டேன். I went into my room. என் அறைக்கு சென்றேன். And I saw the Lord Jesus and I wished him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு அங்கே அவரை பணிந்தேன். He asked me to sit on the bed. படுக்கையில் உட்காரும்படி சொன்னார். And he sat on a chair beside the bed. அந்த படுக்கைக்கு அருகில் இருந்த ஒரு நாற்காலியில் ஆண்டவர் இயேசு அமர்ந்தார். He said, I have come to talk to you about martyrs. இரத்த சாட்சிகளை குறித்து உன்னோடு பேசும்படி நான் வந்திருக்கிறேன் என்றார். I didn't understand anything. எனக்கு ஒண்ணுமே புரியல. He said, write down whatever I'm going to tell you now. இப்பொழுது நான் உன்னிடத்திலே சொல்லப் போகிற எல்லாவற்றையும் குறிப்பெழுதிக் கொள் என்றார். So I, like a good scribe, I wrote down whatever the Lord spoke to me about martyrs. ஒரு நல்ல வேதவாரகனை போல இரத்த சாட்சியை குறித்து கர்த்தர் இயேசு என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் ஒன்று விடாமல் பத்திரமாய் பதிவு செய்து கொண்டேன். He said, keep it safely. அவர் சொன்னார், இதை பத்திரமாய் வைத்துக்கொள். When the time comes, I will tell you what to do about it. நேரம் வரும்போது இதை குறித்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று நானே உனக்கு சொல்லுவேன் என்றார். And the Lord left. கர்த்தர் அதற்கு பின்பு கடந்து சென்று விட்டார். In the next few years, every now and then in some of my meetings, the Lord will tell me, give a call for martyrs. அடுத்த சில ஆண்டுகளிலே தொடர்ந்து என்னுடைய சில கூட்டங்களிலே கர்த்தர் அடிக்கடியாக இரத்த சாட்சிகளாக ஒப்பு கொடுப்போருக்கு அழைப்பு கொடு என்பார். Those who are willing to offer themselves as martyrs for the Lord to come forward. கர்த்தருக்காக தங்களை இரத்த சாட்சிகளாய் ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் முன்பாக வரும்படி அழைப்பு என்பார். It happens sporadically over the years. பல ஆண்டுகளிலே அது தொடர்ந்தேர்ச்சியாய் நடந்து கொண்டே இருந்தது. But one memorable incident in my eyes took place several years ago in the city of Houston in Texas. டெக்சாஸ் மாகாணத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பு ஹியூஸ்டன் பட்டணத்திலே நினைவில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. I preached in this church and the Lord told me to give a call for martyrs. அந்த சபையில் நான் பிரசங்கித்த பொழுது இரத்த சாட்சிகளாய் ஒப்பு கொடுப்போருக்கு அழைப்பு கொடு என்று கர்த்தர் சொன்னார். And I thought in my heart, இருதயத்துக்குள் நான் நினைத்தேன், Lord, this is a white man's church. கர்த்தாவே, இது வெள்ளைக்காரங்க சபையாச்சே. They don't quite understand about martyrs and they may not like about dying. இரத்த சாட்சிகள்னு சொன்னா உங்களுக்கு புரியாது, சாகிறதுனா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதேப்பா. The Lord very lovingly, kindly chided me on this. கர்த்தர் மிகவும் அன்போடு நேசத்தோடு இதை குறித்து என்னிடத்திலே சொன்னார். He said, you just give the call. நீ அழைப்பு கொடு. Then as I gave the call, நான் அழைப்பு கொடுத்ததும் I was very surprised when about 30 youths in the church came forward. அந்த சபையில் இருந்த 30 வாலிபர்கள் முன்பாக ஒப்பு கொடுக்க வந்ததை கண்டு நான் ஆச்சரியப்பட்டு விட்டேன். And they were all weeping and crying and offering themselves as martyrs to the Lord. அழுகையோடும் கண்ணீரோடும் கர்த்தருக்காக தங்களை இரத்த சாட்சிகளாக அவர்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். I was very surprised. நான் ஆச்சரியப்பட்டு வியந்து விட்டேன். Then after this meeting I understood one thing. அதற்கப்புறம் இந்த கூட்டத்துக்கு பின்புதான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். It is God who calls people. மக்களை அழைக்கிறவர் தேவனே. Irrespective of nationalities. எந்த தேசிய அடையாள பாரபட்சம் இல்லாமல் The Lord has prepared His people all over the world. அகில உலக அரங்கில் கர்த்தர் தம்முடையவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And a few years ago the Lord said, சில ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் சொன்னார், you also need to prepare the children as martyrs. சிறு பிள்ளைகளையும் இரத்த சாட்சிகளாக நீ ஆயத்தம் பண்ண வேண்டும். He told me to produce a special program for that. அதற்கென்றே ஒரு விசேஷித்த நிகழ்ச்சியை தயாரிக்கும்படி கர்த்தர் சொன்னார். So we have a weekly program called Warriors. ஆகவேதான் போராளிகள் என்ற ஒரு வாராந்திர நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம். So where
I sit together with little children and explain to them about martyrs. அந்த நிகழ்ச்சியிலே சிறு குழந்தைகளோடு நான் உட்கார்ந்து இரத்த சாட்சிகளை குறித்து அவர்கள் புரியும்படி விளக்கி சொல்லுகிறேன். But even considering that, many pastors came against that. அந்த நிகழ்ச்சியையும் அநேக போதகர்கள் எதிர்க்கிறவர்களாய் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். But you know, if you read Matthew chapter 2, ஆனால் மத்தேயு 2 அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களானால், on account of the Lord Jesus, children who are below the age of 3 were all martyred. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் பொருட்டு 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். And on account of the prophet Moses, little babies were martyred. ஒரு மோசே தீர்க்கதரிசி நிமித்தம் அவரை முன்னிட்டு பச்சிளம் குழந்தைகள் பாலகர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே. And there are prophecies in the Old Testament, especially in the minor prophetical books, concerning women's womb being ripped apart and the babies taken out of the womb and they are dashed on the wall. பழைய ஏற்பாட்டிலே மிகவும் பிரத்யேகமாக சிறிய தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்கதரிசன உரையிலே ஸ்திரீகளுடைய கற்பங்கள் கீறப்படும், அங்கிருக்கிற குழந்தைகள் சுவற்றின் மீது மோதி அடிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் அப்பட்டமாய் ஆண்டவர் அறிவித்திருக்கிறாரே. So the Lord showed me all this. இவைகளையெல்லாம் கர்த்தர் எனக்கு காண்பித்தார். There's coming another time in the church history where it will be repeated. திருச்சபையின் வரலாற்றிலே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றார். So prepare them. ஆக அவர்களை ஆயத்தப்படுத்து. So despite all the bad remarks made by the pastors and the churches, இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த ஊழியத்துக்கும் எதிராக திருச்சபைகளும் ஊழியர்களும் எவ்வளவுக்கு அதிகமாய் தங்களுடைய கருத்துக்களையும் எதிர்ப்பையும் தெரிவித்தாலும் அதை சற்றும் பொருட்படுத்தாமல் I keep on doing what the Lord said. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் சளைக்காமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். And then the Lord told me to now teach a weekly program on martyrs. இப்பொழுது கர்த்தர் வாரத்துக்கு இரத்த சாட்சிகளை குறித்த ஒரு நிகழ்ச்சியிலே மக்களுக்கு போதிக்கும்படி சொன்னார். So once a month we have a gathering called martyrs. ஆகவேதான் மாதத்திற்கு ஒரு முறை இரத்த சாட்சிகளின் கூடுகை என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். We have a network called the Arnion Martyrs Network. ஆர்னியான் இரத்த சாட்சிகளின் மையம் என்ற ஒரு ஊழியம் இருக்கிறது. It is a online network. இது நேரலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஊழிய சேவை. And under this we conduct a monthly meeting இந்த ஒரு ஊழியத்துக்கு கீழாக மாதாந்திர கூடுகை நடத்துகிறோம். where all those who feel they have a call to be martyrs, இரத்த சாட்சிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று உணர்வுள்ள ஒவ்வொருவரும் they gather there. அங்கே கூடி வருகிறார்கள். And where teachings are given about the characteristics of a martyr. ஒரு இரத்த சாட்சியின் குணாதிசய நற்பண்புகளை அங்கே போதித்து வருகிறோம். And then we pray for infilling of the Holy Spirit's anointing. அதை தொடர்ந்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினால் பலமாய் உள் நிரப்பப்படும்படி போராடி ஜெபிப்போம். Those live teachings are presented in a half-an-hour program called Martus. அந்த நேரலை நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்யும் போதனைகள் மால்தூஸ் என்ற ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சியிலே ஒளிபரப்பாகப்படுகிறது. Martus is the Greek word for martyrs. மார்த்தூஸ் என்றால் இரத்த சாட்சிகளுக்கு அது கிரேக்க வார்த்தை. So now God is calling for an international gathering of the eagles who are martyrs. இரத்த சாட்சிகளாய் அழைக்கப்பட்டிருக்கும் சர்வதேச கழுகுகளுக்கு தேவன் பிரத்யேக அழைப்பு விடுக்கிறார். So now through this program I give a call. ஆக இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறேன். From whichever part of the world you are watching, உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தாலும், you are called to be a martyr, நீங்கள் இரத்த சாட்சியாக அழைக்கப்பட்டிருந்தால், or you want to offer yourself as a martyr, அல்லது இரத்த சாட்சியாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னால், come, வாருங்கள், come, வாருங்கள், come to this conference. இந்த மாநாட்டுக்கு கூடி வாருங்கள். May 4, 5 and 6, மே மாதம் 4, 5, 6 தேதிகளிலே 3 full glorious days. 3 முழுமையான மகிமை நிறைந்த நாட்களில் பரவசப்படும்.
புறப்படுவோம். very place where the life and the blood of the Lord's apostle Thomas was shed. கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய தோமாவுடைய இரத்தம் சிந்தப்பட்டு உயிரை உறிஞ்சிய அதே இடத்திலே கூடி வருவோம். So write to the email ID that you see on your screen right now. ஆக இப்பொழுதே உங்கள் திரைக்கு முன் நீங்கள் பார்க்கிற இந்த மின்னஞ்சலுக்கு உடனே எழுதுங்கள். I know you feel a stirring in your spirit as I am speaking right now. இந்த வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறதை கேட்கும் பொழுதே உங்கள் ஆவிக்குள் ஒரு பலமான அனல் உரைப்பதை நான் உணர்கிறேன். This is what the Lord showed me earlier. ஆரம்பத்தில் கர்த்தர் இதைத்தான் எனக்கு காண்பித்தார். That He has already stationed His angels in your homes. ஏற்கனவே அவர் தம்முடைய தூதர்களை உங்கள் வீட்டிலே நிறுத்திவிட்டார். Those who have been called, அழைக்கப்பட்டிருக்கிற அனைவரும், those who have been predestined. முன்குறிக்கப்பட்ட யாவரும். As I am speaking these words, இந்த வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே my words will resonate in your spirit, என்னுடைய வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குள்ளே எதிரொலித்துக் கொண்டு உருண்டு கொண்டே இருக்கும். and you will know that you need to respond to this conference. இந்த அழைப்பை ஏற்று மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டது. So don't delay. ஆகவே தாமதிக்காதீர்கள். Right now. இப்பொழுதே. So after this I saw a vision. அதற்கு பின்பு ஒரு தரிசனம் கண்டேன். And the sky was darkened. வானம் இருண்டு விட்டது. Bright burning meteors fell in large numbers. பிரகாசமாய் எரிகிற எரிக்கற்கள் திரளான எண்ணிக்கையில் பொழிந்தன. The Bible tells us that meteor showers will herald the coming of the Lord. இப்படிப்பட்ட எரிகிற கற்கள் வானத்திலிருந்து பொழியும் பொழுது அது கர்த்தருடைய வருகையை முன்னறிவிக்கும் அடையாளம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. When the meteors fell, இப்படி எரி நட்சத்திரங்கள் விழும்போது trees will burn in large areas. திரளான பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் எரிந்து விடும். Mountains will burn. மலைகள் எல்லாம் புகைக்காடாய் மாறும். Like volcanoes, they will begin to burst. எரிமலை குமுறலை போலவைகள் வெடித்து சிதறும். They will spew lava high and in large quantity. மிகவும் உயர்ந்த தூரத்திலே திரளான அளவிலே எரிமலையின் குழம்புகளை அவைகள் வெட்டி வெளியே கொப்பளிக்கும். This has happened in the past. கடந்த காலத்தில் இவைகள் நடந்திருக்கின்றன. Just a few years ago, சில ஆண்டுகளுக்கு முன்புதான் a volcano in Iceland burst. ஐஸ்லாந்து நாட்டில் இருந்த ஒரு எரிமலை சீற்றம் வெடித்தது. The ashes shot out very high in the sky. வானத்திலே அதிலிருந்து எழுந்த புகை எவ்வளவு உயரத்திற்குள் வீசப்பட்டது என்றால் Covered a large portion of Europe. ஐரோப்பாவில் ஒரு பெரும்பான்மையான பகுதியையே வானத்தில் அது மறைத்து விட்டது. The smoke and the ashes and the dust was so thick. அதிலிருந்து வெளிப்பட்ட சீறி பாய்ந்த புகையும் சாம்பலும் அந்த தூசியும் எவ்வளவு அடர்த்தியா இருந்ததென்றால் Flights in UK and in Europe were all cancelled for several days. UK மற்றும் ஐரோப்பாவை சார்ந்த நாடுகளில் இருந்த விமான சேவை பல நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டு முடக்கப்பட்டு விட்டது. So the lava will spew debris high up in the sky. அந்த எரிமலையின் குழம்புகள் தங்களுடைய தூசி குப்பை கூளங்களை ஆகாயத்திலே மிக உயரமாய் அப்படியே உமிழ்ந்து தள்ளும். And they will spew out in large quantity. மிகுதியான அளவிலே அவைகள் வெளியே கொப்பளிக்கப்படும். Those debris will fall on the waters. அதன் தூசு துகள்கள் எல்லாம் சமுத்திர தண்ணீரில் விழும். In reservoirs and in drinking systems holding waters. குடிநீருக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் அணைகள் நீர்த்தேக்கங்களை அவைகள் போய் பாதிக்கும். And it will cause the waters to become bitter and undrinkable. அது நிமித்தமாக குடிநீர் குடிக்க முடியாத அளவுக்கு மகா கசப்பாய் மாற்றிவிடும். As I was trembling and looking at that scene, அந்த காட்சியை பார்த்து நான் நடுங்கிக் கொண்டிருக்கும் போது then the Lord said, கர்த்தர் சொன்னார், now I will show you what will take place in the church. சபையிலே என்ன நடக்க போகிறது என்பதை இப்பொழுது உனக்கு காண்பிக்கிறேன் He said, என்றார். a separation is coming in the church. சபைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிரித்தெடுக்கப்படுதல் வருகிறது என்றார். Of what kind? என்ன விதமான பிரிவு இது? Revelation chapter 22 verse 11. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். The scripture says like this. வசனம் இப்படி சொல்லுகிறது, He who is unjust, let him be unjust still. He who is filthy, let him be filthy still. He who is righteous, let him be righteous still. He who is holy, let him be holy still.
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Angels with inkhorn on their left waist have been sent out to all churches. தங்களுடைய இடது இடுப்பு கச்சையிலே மைக்கூடுகளை வைத்திருக்கும் தேவ தூதர்கள் எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். I see these angels' robes are glistening white in color. இந்த தேவ தூதருடைய அங்கிகள் பளிச்சிடும் வெண்மையில் ஜொலிப்பதை பார்க்கிறேன். And they have eyes that are as sharp and as discerning as the eyes of the Lord. கர்த்தருடைய கண்களைப் போல கூர்மையாய் பகுத்தறியக்கூடிய கண்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. And when they see the believers, ஒவ்வொரு விசுவாசியும் அவர்கள் பார்க்கும் போதே, just like how Hebrews 4:12 says, எப்படி எபிரேயர் 4:12 சொல்லுகிறதோ அது போலவே their eyes will penetrate deep into the dividing of the spirit and the soul. அவர்களுடைய கண் பார்வை அவருடைய ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாய் ஆழமாய் ஊடுருவி பாயும். And the bone from the marrow. எலும்புகளிலிருந்து நினத்தையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்தும். And they have been assigned to put a mark on these 4 kinds of people. 4 விதமான இந்த மக்கள் நெற்றிகளின் மேல் முத்திரை போடுவதற்கென்றே இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். Firstly, the unjust. முதலாவது அநியாயம் செய்கிறவர்கள். Who are they? அவர்கள் யார்? Those who do wrong. தவறான காரியங்களையே செய்து The பழகுகிறவர்கள். mark will be put on them. அவர்கள் மேல் ஒரு அடையாள முத்திரை போடப்படும். Let them continue doing wrong. அநியாயம் செய்கிற தவறை அவர்கள் தொடர்ந்து செய்யட்டும். Secondly, the filthy. இரண்டாவது அசுத்தம் உள்ளவர்கள். A mark will be put on them. அவர்கள் மேலும் ஒரு அடையாள முத்திரை குத்தப்படும். Let them continue to be vile and filthy. தொடர்ந்து அசுத்தமுள்ள அருவருப்பானவர்களாய் அவர்கள் இருக்கட்டும். Thirdly, a mark will be put on the righteous. மூன்றாவதாக நீதியுள்ளவர்கள் மேல் ஒரு அடையாள முத்திரை போடப்படும். What is righteous? நீதி என்றால் என்ன? Those who are just and upright. நீதியும் உத்தமமுமாய் நடக்கிறவர்கள். They have a right standing with God. தேவனோடு கூட அவர்கள் சீராய் நிற்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். If you read Revelation chapter 19 verse 8, வெளிப்படுத்தல் 19:8 வசனத்தை படிப்பீர்களானால், the Bible tells us that the bride is dressed in a fine linen garment. மணவாட்டி சுத்தமான மெல்லிய வஸ்திரத்தினால் தன்னை உடுத்தியிருக்கிறாள் என்று வாசிக்கிறோம். And the fine linen, the Bible says, is the righteousness of the saints. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே என்று வேதம் வர்ணிக்கிறது. Please read that scripture carefully. தயவு செய்து வசனத்தை கவனமா படிங்க. It says righteousness of the saints, பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, not righteousness of God. தேவனுடைய நீதி என்று சொல்லப்படவில்லை. No, righteousness of the saints. பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. What is that? அது என்ன? James chapter 2 verse 20 says, யாக்கோபு 2:20 சொல்லுகிறது. he is doing the good works and practicing what the scripture says. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நடைமுறை வாழ்க்கையில் கைக்கொண்டு நற்கிரியைகளை செய்வதே நீதியாகும். The 4th mark they'll put on those who are holy. பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் மேல் 4வது அடையாள முத்திரை குத்தப்படும். And when they put the mark, they will continue to live holy lives. அந்த முத்திரை போடப்பட்டு விட்டால் தொடர்ந்து அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். This will cause a separation in the church. இது திருச்சபைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தும். The Lord Jesus will put out his hand and separate these 2 groups. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய கரத்தை சபைக்குள்ளே நீட்டி 2 கூட்டத்தாரையும் தனித்தனியே வகையறுத்து பிரித்து விடுவார். When the children of Israel stood before the Red Sea, செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் நின்றபோது, the blast from his nostrils sent a wind. அவருடைய நாசியின் சுவாச காற்று ஒரு பெருங்காற்றை புறப்பட It பண்ணியது. came from the east. அது கிழக்கிலிருந்து வந்தது. And the Lord used his hands and pushed back the waters. கர்த்தர் தம்முடைய வல்லமையான கரங்களை பயன்படுத்தி தண்ணீரை 2ஆக பிரிந்து போகும்படி விலக்கினார். And the true redeemed people of God walked through that. மீட்கப்பட்ட மெய்யான தேவ ஜனங்கள் அந்த பாதையிலே நடந்து முன்னேறினார்கள். This redeemed, chosen
called people walk through that separation unto the promised land. மீட்டெடுக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி இடையிலே பிரிக்கப்பட்ட பாதையில் பத்திரமாய் கடந்து முன்னேறினார்கள். Likewise, the hand of God will cause a separation. அதுபோலவே தேவனுடைய கரம் ஒரு பெரிய பிரிவை ஏற்படுத்தும். And the true bride of Christ will come out of this separation. கிறிஸ்துவின் மெய்யான மணவாட்டி இந்த பிரித்தெடுக்கப்படுவதிலிருந்து பத்திரமாய் வெளியே She வருவாள். will be called out. அவள் வெளியே She will அழைத்தெடுக்கப்படுவாள். come out. வெளியே வா என்பாள். Come out of Babylon. பாபிலோனை விட்டு வெளியேறு என்று Be அழைக்கப்படுவாள். separate. பிரித்தெடுக்கப்பட்டு விடுங்கள். Defile not yourselves again. இனி மீண்டும் உங்களை தீட்டுப்படுத்த வேண்டாம். Be righteous and holy. நீதியும் பரிசுத்தமுமாய் வாழ்ந்திரு என்பார். This will be the bride that will be raptured. எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டி இதுவே ஆகும். Not all who claim to be Christians. கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற எல்லாரும் இல்லை. Not all who calls Lord, Lord. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற யாவரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். All Christians are part of the body of Christ. எல்லா கிறிஸ்தவர்களுமே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள் தான். But they are not the bride of Christ. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் மணவாட்டி இல்லை. The bride of Christ is out of the body of Christ. கிறிஸ்துவின் மணவாட்டி கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டவள். So what's the difference? வித்தியாசம் என்ன? All those who are in the body of Christ, கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கம் வகிக்கிற யாவரும், there's the wheat and the tares. உள்ளே கோதுமையும் இருக்கிறது பதரும் There's இருக்கிறது. the sheep and the goats. ஆடு வெள்ளாடும் இருக்கிறது செம்மறியாடும் இருக்கிறது. There are Christians who are like the believers in the church of Ephesus. எபேசு திருச்சபையில் வாழ்ந்த விசுவாசிகளை போன்ற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். They are like believers who are from the church of Pergamos. அவர்கள் பெர்கமு சபையை சார்ந்த விசுவாசிகளை போன்றவரும் இருக்கிறார்கள். They are believers who are from the church in Thyatira. தியத்திரா சபையில் காணப்பட்டவர்களை போன்ற விசுவாசிகளும் உண்டு. They are church believers from the church of Sardis. சர்தை சபையிலே வாழ்ந்த விசுவாசிகளை போன்றவரும் இருக்கிறார்கள். They are believers who are like from the church from lukewarm believers like from the church of Laodicea. லவோதிக்கேயா திருச்சபையிலே வாழ்ந்த வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்களை போன்றவரும் சபையில் இருக்கிறார்கள். Then there are also believers, good ones, who are like from the church of Smyrna and Philadelphia. அதே நேரத்தில் சிமிர்னா பிலதெல்பியாவிலே வாழ்ந்த நல்ல விசுவாசிகளை போன்ற உரமிக்கவர்களும் திருச்சபையில் இருக்கிறார்கள். All are mixed together right now. இப்போதைக்கு பார்த்தால் எல்லாமே இரண்டர கலந்து பின்னி பிணைந்திருக்கிறார்கள். Among all that, இவர்கள் எல்லாருக்குள்ளும் those who keep themselves unspotted, தங்களை கரைபடுத்தாமல் காத்துக் கொள்ளுகிறவர்கள், those who have kept themselves watching unto the coming of the Lord, கர்த்தருடைய வருகைக்காய் விழிப்புணர்வோடு தங்களை காத்துக் கொள்ளுகிற யாவரும், those who have purified themselves as He is pure, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தங்களையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிற யாவரும், those who are watching and waiting. அவர்கள்தான் விழிப்புணர்வுள்ளவர்களாய் அவர் வருகைக்காய் காத்திருப்போர். The Spirit of the Lord will draw them out கர்த்தருடைய ஆவி அவர்களை வெளியே தனித்து பிரித்தெடுக்கும். and will speak tenderly to them மென்மையாய் அவர்களோடு பேசுவார். and prepare them more and more. இன்னும் அதிகமாய் அவர்களை ஆயத்தப்படுத்துவார். 2 Corinthians 3:18 says like that. 2 கொரிந்தியர் 3:18 இப்படி சொல்லுகிறது. And they will become purer and purer. அவர்கள் இன்னும் அதிகமாய் சுத்தமுள்ளவர்கள் ஆவார்கள். They'll grow in glory to glory in righteousness. அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீதியுள்ளவர்கள் ஆவார்கள். And they will grow in glory in holiness. பரிசுத்தத்திலே அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைவார்கள். And then when the time comes for the trumpet to be blown, அதற்கு பின்பு எக்காலம் முழங்கி துணிப்பதற்குரிய நேரம் வரும்போது they will be ready to be transformed as the bride of Christ to be raptured. கிறிஸ்துவின் மணவாட்டியாய் மறுரூபப்பட்டு எடுத்துக்கொள்வதற்குரிய ஆயத்தம் அடைவார்கள். Not every Christian. எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். Only those who have made themselves ready as the bride. மணவாட்டியை போல் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Do not be fooled. தயவு செய்து மோசம் போய் Do விடாதீர்கள். not be fooled. மோசம் போய் விடாதீர்கள். Read Revelation 19:7. வெளிப்படுத்தல் 19:7 படியுங்கள். To her
who has made herself ready. அவள் தன்னை ஆயத்தப்படுத்தினாள். The bride has made herself ready. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் To கொண்டாள். her is given the bridal gown. அவளுக்குதான் மணவாட்டிக்குரிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. How to make yourselves ready? எப்படி உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? You should read a very good book that I've written called The Bride Has Made Herself Ready. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள் என்று நான் எழுதியிருக்கிற நல்ல புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க The வேண்டும். title called A Rose for Jesus. இயேசுவுக்கு ஒரு ரோஜா மலர் என்பதுதான் அதன் தலைப்பு. And in Tamil it's called Manavatiye Aithapadu. Bride Get Ready. மணவாட்டியே ஆயத்தப்படி என்பது தமிழ் தலைப்பு. You can order this book through our web store. எங்களுடைய இணையதள சரக்ககத்துக்கு நீங்கள் அந்த புஸ்தகத்துக்காக பதிவு செய்யலாம். Or you can get it come from our office in Chennai. அல்லது சென்னையில் இருக்கிற எங்கள் அலுவலகத்துக்கு நேரில் வந்து It's பெற்றுக்கொள்ளலாம். available in English and in the Tamil language. ஆங்கிலம் தமிழ் மொழியிலே இந்த புஸ்தகங்கள் ஆயத்தமாய் இருக்கின்றன. My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, there's one more scripture I want you to read right now. இன்னும் ஒரு வசனத்தை இப்பொழுது நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Daniel chapter 12 verse 10. தானியேல் 12ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். Many shall be purified, made white and refined, but the wicked shall do wickedly, and none of the wicked shall understand, but the wise shall understand. அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். This scripture very beautifully and clearly explains the process of the last days. The mark of the beast will be introduced. மிருகத்தின் முத்திரை அறிமுகப்படுத்தப்படும். That system God will use to refine His people. அந்த அமைப்பின் செயல்முறையை தம்முடைய ஜனங்களை புடமிட்டு சுத்திகரிப்பதற்கு தேவன் ஏதுவாய் பயன்படுத்திக் கொள்வார். During this period of refining, இந்த புடமிடப்படுகிற நேரத்தின் போது those who have made themselves ready will become purified and made white. தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்கள் புடமிடப்பட்டவர்களாய் சுத்தமும் வெண்மையுமானவர்களாய் விளங்குவார்கள். But those who have not made themselves ready, ஆனால் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாதவர்களோ they shall be wicked and become more wickedly. துன்மார்க்கராய் இன்னும் கொடிய துன்மார்க்கராய் And மாறிவிடுவார்கள். they will not understand all this process of the cashless society. இந்த பணமற்ற சமுதாயத்தின் செயல்பாடு என்ற முக்கிய அம்சத்தின் ஒரு அம்சத்தும் அவங்களுக்கு புரியாது. But the wise will understand. ஆனால் ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். Because Revelation chapter 13 verse 8 says, ஏன் வெளிப்படுத்தல் 13:8 வசனம் சொல்லுகிறது. I'm sorry, if you look at Revelation chapter 13, அன்னைக்கு வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை it படிப்பீர்களானால் says in verse 18, 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. Here is wisdom, let him that hath understanding count the number of the beast, for it is the number of a man, and his number is 666. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. You know, for centuries we have misunderstood the scripture. எத்தனையோ பல நூற்றாண்டு காலமாய் இந்த வசனத்தின் கருத்தை நாம் தவறாகவே விளங்கி வைத்திருக்கிறோம். We have come to understand that the mark of the beast is the number 666. மிருகத்தின் முத்திரை என்றால் அது 666 என்ற லக்கம் என்றுதான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். Perhaps you have a curiosity look on your face saying, isn't it so? அதுதான் ஐயா உண்மை என்று சொல்வது போல உங்களுடைய ஆவலின் அரிய பார்வையை கண்களிலே தெரிகிறது. Now look at the scripture again. ஆனா மீண்டும் இந்த வசனத்தை நல்லா பாருங்க. Here is wisdom. இதிலே ஞானம் விளங்கும். Let him who has understanding count the number. புத்தியுடையவன் அந்த லக்கத்தை கணக்கு பார்க்க கடவன். Now let me ask you one very simple question. ஒரு எளிமையான கேள்வி கேட்கவா? You all are very wise. எல்லாம் ரொம்ப ஞானம் உள்ளவங்க. If it is as simple as 666, இது வெறுமனே 666 என்பது போல் எளிமையானதாக இருக்குமானால் why do you need wisdom to look at that number? இந்த லக்கத்தை கணக்கு பார்க்கிறதுக்கு ஏங்க புத்தியும் ஞானமும் தேவை? A very simple person or even a little child looking at the number will know it is 666.
சாதாரணமாய் படிப்பறிவில்லாத ஒருவரானாலும் சாமானிய ஒரு சின்ன குழந்தையானாலும் 666 என்ற இலக்கத்தை பார்த்த உடனே புரிந்து கொள்ளுமே. But the Bible also says, ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, let him who has understanding count the number. புத்தியுடையவன் அந்த இலக்கத்தை கணக்கு பார்க்க கடவன். So if it is as simple as 666, why do you need understanding to count? நாம நினைக்கிற மாதிரி சாதாரணமா அது 666 இருக்குமானால் அந்த இலக்கத்தை கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது? No, this is something else. அப்படி அல்ல, இது ஏதோ வேறொரு காரியம் உள்ளடங்கி இருக்கிறது. This is a code of numbers. இது ஒரு எண்ணுடைய சங்கேத மொழியாகும். The sum of it will be 666. அதனுடைய ஒட்டுமொத்த தொகையினுடைய நிறைவுதான் 666. So directly looking at it, you will not know that it is the mark of the beast. நேர பார்த்த உடனே இதுதான் மிருகத்தின் முத்திரன்னு உங்களுக்கு தெரியாது. But he who is wise and who is of understanding, ஆனால் ஞானம் உள்ளவனாய் புத்தியுள்ளவர்களாய் இருக்கிறவர்களோ, to them God will give a wise heart of understanding. அவர்களுக்கு தேவன் அதை புரிந்துணரத்தக்க ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கொடுப்பார். And they will be able to discern it. அவர்களால் அதை பகுத்தறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். And they will count it. அவர்கள் அதை கணக்கு பார்ப்பார்கள். And they will find that it is not just a simple identification number. இது சாதாரணமா பலர் நினைக்கிறது போல அடையாளம் காணக்கூடிய எளிமையான இலக்கம் இல்லை. Not just a simple code of password. எளிமையான ஒரு கடவுள் சொல்லின் சங்கேத மொழியும் இல்லை. No, they will be able to discern. இல்லை, அவர்களால் அது இன்னதென்பதை உணர்ந்து கொள்ள முடியும். They will discern that this is what the Bible says in Revelation 13:18. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் இது என்பதை அவர்கள் புத்தியாய் அறிந்து கொள்வார்கள். My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, Daniel 12:10 tells us தானியேல் 12:10 நமக்கு சொல்லுகிறது that we should choose to continue to live a life of holiness. ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் தொடர்ந்து செய்வதற்கு ஏதுவாய் நாம் மனதார விரும்பி தெரிந்து கொள்ள வேண்டுமா? We can also choose to live a life of unjust and filthiness. அநீதி நிறைந்த அசுத்தமான அருவருப்பான வாழ்க்கையும் வாழ நாம் தெரிந்து கொள்ளலாம் தான். Then the following day after Christmas on December the 26th, டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கிறிஸ்து பண்டிகைக்கு அடுத்த நாளில் at 4 in the afternoon, as I was waiting on God, பிற்பகல் 4 மணி அளவில் நான் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கையில் I saw a vision. ஒரு தரிசனம் கண்டேன். In this vision I saw a white stallion. அந்த தரிசனத்திலே ஒரு வெள்ளை குதிரையை பார்த்தேன். A stallion is a male horse. ஒரு வெள்ளை ஆண் குதிரையை கண்டேன். And then I saw a man also all white trying to mount the horse. அதே நேரத்தில் வெண்வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனிதன் அந்த வெள்ளை ஆண் குதிரையின் மேல் ஏற முயற்சிப்பதையும் பார்த்தேன். He was not only dressed in white, but he is also all white. வெறும் வெண்வஸ்திரம் தரித்திருந்த நிலையில் மாத்திரமல்ல, ஆள் முழுவதுமாக வெண்மை நிறத்தில் இருந்தார். So there was a white male horse and a white male man. ஒரு வெள்ளை ஆண் குதிரையும் இருந்தது, ஒரு வெள்ளை ஆண் மனிதரும் இருந்தார். So as I was looking, the word of the Lord came unto me. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. For this man to mount on the white horse, இந்த வெண்மையான மனிதன் அந்த வெள்ளை ஆண் குதிரையின் மேல் ஏற வேண்டுமானால் he must be clean and white. அவன் சுத்தமும் வெண்மையுமானவனாய் இருக்க வேண்டும். Just as the horse is white. அந்த குதிரை எப்படி வெண்மையாய் இருக்கிறதோ அதுபோல அவனும் வெண்மையாக வேண்டும். So what does that clean and white signifies? அந்த சுத்தமும் வெண்மையும் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? It signifies holiness and cleanliness. அது பரிசுத்தத்தையும் தூய்மையையும் அடையாளப்படுத்துகிறது. Revelation chapter 19 verse 8. வெளிப்படுத்தல் 19:8 வசனம். And to her it was granted to be arrayed in fine linen, clean and bright, for the fine linen is the righteous acts of the saints. சுத்தமும்
பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. So what is the horse? ஆகவே அந்த வெள்ளை குதிரை என்ன? The horse signifies a heavenly vehicle. அந்த குதிரை ஒரு பரலோக வாகனத்துக்கு அடையாளம். In 2 Kings chapter 2 verse 11, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே, it was on this horse pulling a chariot that the prophet Elijah was taken up to heaven. இந்த வெள்ளை குதிரை இழுத்துச் சென்ற ஒரு ரதத்தின் மேல்தான் தீர்க்கதரிசி எலியா பரலோகத்துக்குள் கொண்டு செல்லப்பட்டார். We also read in Revelation chapter 19 verses 11 to 16, வெளிப்படுத்தல் 19 11 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலேயும் படிக்கிறோம், that the Lord Jesus is riding on a white horse. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறார். And the armies in heaven following him are also seen riding on a white horses. அவரை பின்தொடர்ந்து வருகிற பரலோக சேனையும் வெள்ளை குதிரைகளிலே ஏறி இருக்கிறதாக காணப்படுகிறது. So the horse signifies a heavenly vehicle. வெள்ளை குதிரை ஒரு பரலோக வாகனத்துக்கு அடையாளம். But it also signifies the plans in heaven. அதே நேரத்திலே அது பரலோகத்தில் வகுக்கப்பட்டிருக்கும் திட்டங்களுக்கும் ஆதார சான்று. Then I saw the man. அதற்கு பின்பு அந்த மனிதரை நான் பார்த்தேன். He held on to the reins of the horse with his left hand. தன்னுடைய இடது கையினால் அந்த குதிரையின் கடிவாள கயிறை பிடித்திருந்தார். And he was holding it real tight. உண்மையிலேயே நல்ல இறுக்கமாய் பிடித்திருந்தார். And the Holy Spirit told me, பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது இடத்தில் சொன்னார், he is holding on tightly to those reins. அந்த கடிவாளங்களை அவர் இறுக்கமாய் பிடித்திருக்கிறார். What does that signify? அது எதை அடையாளப்படுத்துகிறது? Keep your focus on. உங்களுடைய கவனத்தை சீராய் வைத்திருங்கள். Don't look here and there. அங்கும் இங்கும் கவனம் சிதற இடம் கொடுக்க கூடாது. And this is a scripture that came to my mind at that time. அந்த நேரத்தில் இந்த வசனம் தான் என் மனதிலே வந்தது. Philippians 3 verses 12 to 14. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். Not that I have already attained or am already perfected, but I press on that I may lay hold of that for which Christ Jesus has also laid hold of me. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Take note of the word there, lay hold of. பிடிக்கப்பட்டேனோ என்ற அந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். That's what this man did. He was holding the reins in his hands. பிடித்துக் கொள்ளும்படி என்ற அந்த வார்த்தையின்படி அந்த மனிதன் அந்த கடிவாளத்தை இறுக்கமாய் பிடித்திருந்தார். And holding on to the saddle with his left hand, with the reins on a hand, he was getting ready to mount up. குதிரையின் சேணம் கட்டியிருந்த அந்த கடிவாள கயிறை இடது கையால் பிடித்திருந்தவர் இப்பொழுது குதிரையின் மேல் ஏறுவதற்கு முயற்சித்தார். And I saw him putting his left leg on the saddle's left handle. அந்த சேணத்தினுடைய இடது கைப்பிடியின் மேல் அவர் தன்னுடைய இடது காலை வைத்திருப்பதை பார்த்தேன். What does that signify? அது எதற்கு அடையாளமாயிருக்கிறது? Philippians 3:13. பிலிப்பியர் 3:13. Brethren, I do not count myself to have comprehended or apprehended, but one thing I do, forgetting those things which are behind and reaching forward to those things which are ahead. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. That's what he was trying to do now. இப்பொழுது அதைத்தான் அவர் செய்ய முயன்று He put கொண்டிருந்தார். his left leg on the left leg holder of the saddle. தன்னுடைய இடது காலை சேணத்தின் அந்த கால் அடியிலே வைப்பதற்கு முயற்சித்தார். That is what the church should do in this year. இந்த வருஷம் திருச்சபை அதைத்தான் செய்ய வேண்டும். Forgetting those things that are behind. பின்னானவைகளை மறந்துவிட வேண்டும். Now reach forward. இப்பொழுது முன்னானவைகளை நாட வேண்டும். Whatever may be your past, உங்கள் கடந்த காலம் என்னவாயிருந்தாலும் சரி,
whether good, bad or ugly, அது நல்லதோ கெட்டதோ அசிங்கமா மோசமானதாலும் சரி, the Lord has forgiven you. கர்த்தர் உங்களை மன்னித்து விட்டார். He has forgotten. அவர் மறந்தே விட்டார். Now you forget. இப்ப நீங்க அதை மறந்துருங்க. Don't remind yourself. உங்களுக்கு நீங்கள் அதை நினைப்பூட்ட வேண்டாம். Since God has already forgotten, ஏற்கனவே தேவன் அதை மறந்து விட்டபடியினால், why are you reminding yourself? நீங்கள் மாத்திரமே உங்களுக்கு அதை நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டும். Then he was going to throw himself up to mount the horse. அதற்கு பின்பு அவர் இப்பொழுது தன்னை அந்த குதிரையின் மேல் ஏறு அமர்வதற்கு முயற்சித்தார். What does that signify? அது எதை அடையாளப்படுத்துகிறது? Philippians 3:14. பிலிப்பியர் 3:14. I press toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். Look at the word press forward. நான் நோக்கி தொடருகிறேன் என்ற வார்த்தையை பாருங்கள். That's what you should do. அதை தாங்க நீங்க செய்யணும். You have a goal before you. உங்களுக்கு முன்பு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. Crown of life. ஜீவ கிரீடம். A crown of righteousness. நீதியின் கிரீடம். A crown of glory. மகிமையான கிரீடம். Eternal life. நித்திய ஜீவன். That's before you. அது உங்களுக்கு முன்னாலே காத்திருக்கிறது. Forget all the past behind. கடந்த காலத்தை எல்லாம் பின்னால மறந்துருங்க. There's nothing you can do to go back to the past to erase all things. கடந்த காலத்துக்கு திரும்பி போய் அதை அழிப்பதற்கு நீங்கள் எதை செஞ்சாலும் முடியாது. Nothing you can do to erase your failures. உங்கள் தோல்விகளின் சுவடுகள் ஒன்றும் காணப்படாமல் மறைப்பதற்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் முடியாது. But you know something? ஆனா ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? The blood of the Lord Jesus Christ has already erased all your past. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின திரு ரத்தம் ஏற்கனவே உங்கள் கடந்த காலத்தின் சுவடுகள் அனைத்தையும் அழித்தொழித்து விட்டது. When you truly repented, மெய்யாய் நீங்கள் மனஸ்தாபத்தோடு மனம் திரும்பிய போது, and you turn your heart towards righteousness, நீதிக்கு நேராக உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்பிய போது, the blood of Jesus has erased all. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் அவைகள் அனைத்தையும் அழித்து விட்டன. Now your life is totally white. இப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஜீவியம் முழுவதும் வெண்மையாய் இருக்கிறது. So press forward. ஆகவே முன்னோக்கி தொடருங்கள். Then I saw this man throw himself up and sat on the horse. அதற்கு பின்பு மனிதன் அப்படியே அந்த குதிரையின் மேல் ஏறி உட்கார்ந்ததை பார்த்தேன். And when he mount up fast, வேகமாய் அவர் ஏறி உட்கார்ந்ததும், that signifies to run 2 times faster. 2 மடங்கு வேகமாய் ஓட வேண்டும் என்பதை அது குறிக்கிறது. No room for slowness or lazy performance this year. இந்த ஆண்டு மெத்தன போக்குக்கோ அசதியான செயல்பாட்டிற்கோ தருணம் இல்லை. You know, 1 Kings chapter 18 verse 46 says, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தின் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, the prophet Elijah ran faster than the chariot of Ahab. ஆகாவின் ரதத்தை காட்டிலும் எலியா தீர்க்கதரிசி அதிக வேகமாய் ஓடினாராம். That is what you should do in this year. இந்த வருஷம் இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். No more slowing down, இனி வேகத்தை குறைத்துக் கொள்வதற்கு இடமில்லை. but run faster than all that you have done in the previous years. கடந்த ஆண்டுகளில் இதுவரை செய்ததை பார்க்கிலும் அதிவிரைவாய் ஓட வேண்டும். Make up for all the lost years and lost time. இழந்து போன வருஷங்களில் பறிகொடுத்து விட்ட எல்லா வீணான நேரங்களுக்கும் தக்கதாய் ஈடுகட்ட முயற்சியுங்கள். And there's another thing that the Holy Spirit showed me. மற்றும் ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். The horse and the man both were totally white. அந்த குதிரையும் சரி அந்த மனிதனும் சரி முழுவதுமாய் வெண்மையாய் இருந்தார்கள். What does that signify? அதனுடைய அடையாள குறிப்பு என்ன? Must be one. ஒன்றாய் இசைந்திருக்க வேண்டும். Align straight with heaven's view, plan and purpose. பரலோகத்தின் கண்ணோட்டங்கள், பரலோக முகத்திருக்கும் திட்டங்கள், நோக்கங்களோடு கூட முழு மூச்சோடு ஒரே விபத்தில் இணைந்திருக்க வேண்டும். Now look at Ephesians chapter 1 verse 10. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை பாருங்கள். In the Tamil Bible, the scriptures may be just up and down a little bit. தமிழ் மொழியிலே வசனம் கொஞ்சம் மேலும் கீழுமாக இருக்கக்கூடும். But in the English, it's Ephesians 1:10. ஆங்கிலத்திலே அது 1:10 ஆகும். And it says like this. வசனம் இப்படி சொல்லுகிறது, That in the dispensation of the fullness of the times, he might gather together in one all things in Christ, both which are in heaven and which are on earth in him. தமிழிலே 9வது வசனத்தை பாருங்கள். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி
பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். Look at three important phrases in the scripture. இந்த ஒரு வசனத்துக்குள் இருக்கிற முக்கியமான 3 சொற்றொடர்களை கவனியுங்கள். Gathered together in one. ஒன்றாக கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். All things. சகலமும். What things? எவைகள்? Which are in heaven. பரலோகத்தில் இருக்கிறவைகளும் and which are on earth. பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய காரியங்கள். So what is in heaven? ஆக பரலோகத்தில் என்ன இருக்கிறது? A family in heaven. பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது. What is on earth? இந்த பூமியில் என்ன இருக்கு? The body of Christ on the earth. கிறிஸ்துவின் சரீரம் இந்த பூமியில் இருக்கிறது. So the body of Christ in heaven and the body of Christ on earth must be joined together. பரலோகத்தில் இருக்கும் கிறிஸ்துவின் சரீரமும் இந்த பூலோகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமும் ஒன்றாக இசைந்து விட வேண்டும். That's what Hebrews 11:40 says. இதைத்தான் எபிரேயர் 11:40 சொல்கிறது. The saints that has gone before us are not made perfect without us. நமக்கு முன்னே அங்கே போய் சேர்ந்து விட்ட பரிசுத்தவான்கள் யாவரும் நம்மையல்லாமல் பூர்ணராக முடியாது. We must be holy as God is holy to run with God and with his angels and with his saints. தேவனோடும் தேவ தூதர்களோடும் தேவனுடைய பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து இணைந்து அதே வேகத்தில் சீராய் நாம் ஓட வேண்டுமானால் தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போலவே நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். This is what Hebrews 12:1 says. இதைத்தான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது. Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with patience, endurance the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். Take note of that. Let us run. நாம் ஓடக்கடவோம். வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள். Cloud of witnesses are also going to run with us. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மோடு சேர்ந்து ஓடப் போகிறார்கள். So as I was looking at this, இதை நான் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே then I saw the man coming down from the horse, leaving the horse and running in an opposite direction. அதற்கு பின்பு அந்த மனிதன் தான் ஏறி இருந்த குதிரையிலிருந்து கீழே இறங்கி அந்த குதிரையை விட்டுவிட்டு எது திசையை நோக்கி ஓடுகிற காட்சியை பார்த்தேன். When he did that, அந்த மனிதன் அதை செய்தபோது he was transformed black as night. அவன் காரிருளை போல் கரிய உருவமடைந்து விட்டான். And the white horse also became very dark black and it pursued him. அந்த வெள்ளை குதிரையும் காரிருளாய் மாறி அவனை பின்தொடர்ந்து ஓடியது. I was shocked to see that. அதை பார்க்கும் பொழுது நான் அதிர்ச்சியுற்றேன். And the word of the Lord came. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. Leaving and turning away from God and his call upon your life, darkness, evil will pursue you with horse speed. தேவனையும் உங்கள் வாழ்க்கை குறித்த தேவனுடைய அழைப்பையும் விட்டு நீங்கள் பாதை மாறி திசை தவறி செல்லும் போது குதிரை கொத்த வேகத்திலே தீவிரமாய் தீமை உங்களை பின்தொடர்ந்து வந்து தாக்கும். Let me give you two examples. இதற்கு 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லட்டும். Consider the life of King Saul. சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். 1 Samuel chapter 16 verse 14 says, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, the Holy Spirit left him. பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். An evil spirit came upon him and began to trouble him. ஒரு பொல்லாத ஆவி அவர் மேல் வந்து அவரை கலங்க பண்ணிற்று. Because he left following God. தேவனை பின்பற்றி செல்வதை அவர் விட்டுவிட்டபடியினால், When he left following God, கர்த்தரை பின்தொடர்வதை விட்டவர் திரும்பினவுடனே the Holy Spirit left him. பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு நீங்கி விட்டார். And an evil spirit came upon him. ஒரு பொல்லாத ஆவி அவரை ஆட்கொண்டது. Secondly, consider Judas. இரண்டாவது யூதாசை நினைத்து பாருங்கள். He was chosen by God.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். He was an anointed apostle of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகிக்கப்பட்ட அப்போஸ்தலனாய் இருந்தவன். In Matthew chapter 10, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் he was sent 2 by 2 to preach the gospel of the kingdom. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இரண்டு பேராக அனுப்பப்பட்டவர்களுக்குள் ஒருவனாய் இருந்தவன். And perform many signs and wonders in the name of the Lord Jesus Christ. கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் அநேக அற்புத அடையாளங்களை நடப்பித்தவன் தான். But then John chapter 13 verse 2 says, ஆனாலும் யோவான் 13ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, Satan put in his heart to betray the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை சாத்தான் அவன் இருதயத்துக்குள் திணித்தான். First, it was thoughts that were put in him. முதலாவது அவனுக்குள்ளாக எண்ணங்களாக நினைவுகளாய் அவனுக்குள் தொகுக்கப்பட்டன. Then when he turned his heart from following the Lord to pursue those thoughts, கர்த்தரை பின்தொடர்வதை விட்டுவிட்டு தனக்குள் வந்த அந்த எண்ணங்களை தொடர அவன் திரும்பின போது, Luke 22 verse 3 says, லூக்கா 22:3 வசனம் சொல்லுகிறது, Satan entered into him. சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். First, Satan put the thoughts. முதலாவது சாத்தான் சிந்தனைகளை எண்ணங்களை கொடுத்தான். Then, அதற்கு பின்பு when you turn away from righteousness, நீதியை விட்டு நீங்கள் விலகும் போது, when you come down from the horse to turn to walk in darkness, இருளை நோக்கி நடக்கும்படி ஏறி இருக்கிற வெள்ளை குதிரை விட்டு நீங்கள் கீழே இறங்கும் போது, and Satan entered into him. சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். And the eventuality of it is this. அதன் காலப்போக்கின் தொடர் நிகழ்ச்சி இதுவே. Acts chapter 1 verses 16 to 18 says, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 16 துவங்கி 18 வரையில வசனங்கள் சொல்லுகின்றன, the fruit of sin is death. பாவத்தின் பலன் மரணமே. Satan will lead you to death. சாத்தான் உங்களை சாகடித்து விடுவான். Be careful, my dearly beloved young sons and daughters. எனக்கு மிகவும் பிரியமான இளம் மகன்மார்களே மகள்மார்களே, ஜாக்கிரதையாயிருங்கள். Don't follow after the lusts of the flesh. மாம்ச இச்சை உணர்வுகளை பின்தொடர்ந்து செய்ய போய்விடாதீர்கள். Don't follow after the lusts of your eyes. உங்கள் கண்களின் இச்சையை ஒரு நாளும் தொடர்ந்து பின்பற்றாதீர்கள். Don't get down from the plans of God. தேவ திட்டங்களின் மேன்மையை விட்டு ஒரு நாளும் தரங்குறைந்து தாழ்ந்திறங்கி விடாதீர்கள். Don't leave and turn away from God and His call upon your life. தேவனையும் தேவன் உங்கள் வாழ்க்கையின் மீது வைத்திருக்கிற அழைப்பையும் விட்டு திரும்பி திசை மாறி விடாதீர்கள். Don't be deceived by the devil to follow after carnal relationships. மாம்சீக உறவுகளை பின்தொடரும்படி பிசாசு உங்களுக்கு முன்வைக்கும் சோதனைக்கு இரையாகி விடாதீர்கள். Why should you follow after fleshy relationships and forget the call of God upon your life? மாம்ச உறவுகளின் மீது இச்சை மோகம் கொண்டு அதை பின்பற்றி உங்கள் வாழ்க்கை மேல் தேவன் வைத்திருக்கும் உன்னத அழைப்பை நீங்கள் ஏன் பறிகொடுக்க வேண்டும்? Have you forgotten your call and the vows that you made? உங்கள் அழைப்பையும் அதற்கு நிமித்தம் தேவனுக்கு முன்பாக செய்து கொண்ட பொருத்தனைகளையும் மறந்து போனீர்களோ? Remember this. இதை நினைவில் கொள்ளுங்கள். When you get down from the horse and you turn away, குதிரையை விட்டு கீழிறங்கி திசை திரும்பி போகும்போது, you'll become black as night and the horse will become black and pursue you. காரிருளை போல் நீங்கள் இருண்டு விடுவீர்கள். அந்த வெள்ளை குதிரையும் தீவினையாய் உங்களை பின்தொடர்ந்து வருகிற கரிய இருளாய் மாறிவிடும். Then the Lord said, பின்பு கர்த்தர் சொன்னார், the next thing that is going to happen in the body of Christ, கிறிஸ்துவின் சரீரத்தில் நடக்கப் போகிற அடுத்த காரியம், the army of God should rise up. தேவ சேனை எழும்ப வேண்டும். The army of God of children and youths. தேவனுடைய சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் அடங்கிய சேனை. Joel chapter 2 verse 1 and verse 11. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 11 வசனங்கள். The sound of the trumpet wind sounded on the mountain. மலையிலே எக்கால சத்தம் முழங்கும் போது. So personally in our ministry we have decided to give importance to this in this year. தனிப்பட்ட விதத்தில் இந்த ஆண்டு ஊழியத்திலே இந்த ஒரு அம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம். We conduct a weekly meeting for thoughtless.
பாலகர் தலைநடையாளர்களுக்கென்று வாராந்திர கூடுகை நடத்துகிறோம். We also have a weekly meeting for children. சிறு பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கென்றே வாராந்திர கூட்டம் நடத்துகிறோம். And we have weekly meetings for youths all over Tamil Nadu. தமிழ்நாடு முழுவதும் வாலிபர்களுக்கென்று விசேஷித்த கூட்டத்தை நடத்துகிறோம். But we don't have a weekly meeting for the teenagers. ஆனால் இளம் வாலிப பருவத்தினருக்கென்று ஒரு வாராந்திர கூடுகை இன்னும் நாங்கள் நடத்தவில்லை. So after this revelation, I have purpose in my heart that we are going to begin one for the teenagers very soon. இந்த வெளிப்பாடு கிடைத்த பின்பு அதிசீக்கிரத்தில் இளம் வாலிப பருவத்தினருக்கும் இப்படி ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். So if you want to know more information about all this, இவைகளையெல்லாம் குறித்த விவரங்கள் இன்னும் அதிகம் உங்களுக்கு தெரிய விரும்பினால் write to us on the email ID that you see on your screen, info@angeltv.org. info@angeltv.org என்று உங்கள் திரையில் இப்பொழுது நீங்கள் காணும் இந்த ஒரு மின்னஞ்சலுக்கு எழுதுங்கள். Very soon we will also begin such meetings in different parts of the world. அதிசீக்கிரத்திலே இதை போன்ற கூட்டங்களை உலகத்தின் பல பாகங்களிலே நாங்கள் நடத்த இருக்கிறோம். The army of God of children and youths should rise up. சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் அடங்கியிருக்கிற தேவ சேனை வலுவாய் எழும்பியாக வேண்டும். Very specifically, the time has come for them to put on the armor of God and take up spiritual weapons in their hands. மிகவும் பிரத்யேகமாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டவர்களாய் தேவனுடைய ஆவிக்குரிய ஆயுதங்களை தங்கள் கையேந்தி போரிடுவதற்கு அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டது. Ephesians chapter 6 verses 13 to 18. எபேசியர் 6 அதிகாரத்தின் 13 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். The 7 kinds of the armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தின் 7 வகை ஆயுதங்கள். So the children and the youths must be thought about that and they must put it on. சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் இதை குறித்து போதிக்க வேண்டும். இவர்கள் அதை அணிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். Because their time has now come to wrestle against the spiritual forces in the heavenly realm. வான மண்டலங்களிலே துரைத்தனம் பண்ணி கொண்டிருக்கிற அந்தகார ஆவிகளின் சேனைகளோடு எதிர்த்து வீரமாய் அவர்கள் போரிடுவதற்கான நேரம் வந்துவிட்டது. Finally, the Lord began to speak to me about several nations. இறுதியாக பல நாடுகளை குறித்து கர்த்தர் கூட பேச ஆரம்பித்தார். First, he spoke about China. முதலாவது சீனாவை குறித்து கர்த்தர் பேசினார். China will gain enormous strength சீனா அளவுக்கு அதிகமான பலன் கொள்ளும் and will try to enslave other nations. மற்ற தேசங்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கும். Watch her moves. சீனாவின் அசைவுகளை கண்காணித்து பாருங்கள். She will stealthily make her moves to make a claim on nations. பல தேசங்கள் தனக்கு சொந்தம் என்று உரிமை கோரக்கூடிய தந்திரமான வழிகளை கையாள்வார். When the Lord spoke that in a vision I saw, கர்த்தர் அதை பேசின பொழுது ஒரு தரிசனத்தில் நான் பார்த்தேன். the dragon is slowly moving its legs. வலு சர்ப்பம் மெதுவாய் தன் கால்களை அசைத்தது. It lifted them up slowly and put them down slowly. மெதுவாக தன் கால்களை உயர்த்தி மெதுவாய் வைத்தது. It will stealthily make its claims on other nations. மகா தந்திர சூழ்ச்சி வகையை கையாண்டு மற்ற தேசங்களை தன்னுடையதென்று அது உரிமை கோரும். Secondly, about Australia. இரண்டாவதாக ஆஸ்திரேலியா தேசத்தை குறித்து An வெளிப்படுத்தினார். earthquake will explode. ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி திடுக்கிட வைக்கும். River of blood will flow. இரத்த ஆறு பாயும். Mountains will quake. மலைகள் அதிர்ந்தாடும். Jungles will burn. காட்டு பகுதியிலே தீப்பற்றி எரியும். All these will take place as a result of divine retribution for sins of gays. ஓரின சேர்க்கையின் பாவம் உச்சத்தை எட்டிவிட்டு அகோரம் தாங்க முடியாமல் தெய்வீக பழிவாங்குகிற செய்கைகளாய் இவைகள் அத்தனையும் அரங்கேறும். Killing of innocent babies will increase there. அப்பாவி குழந்தைகளை படுகொலை செய்வது எண்ணிக்கையிலே அதிகரிக்கும். அங்கே This will take place on one side. ஒரு பக்கம் இவைகள் நடந்து On கொண்டிருக்கும். another side, மறுபக்கமோ the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I will do a new thing. நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். I will show my wonders there. அங்கே என் அதிசயங்களை நான் காண்பிப்பேன். Thirdly, மூன்றாவதாக New Zealand. நியூசிலாந்து தேசம். Another earthquake will rock the nation. மற்றுமோர் பூமி எதிர்ச்சி அந்த தேசத்தையே
குலுக்கிவிடும். Fourthly, நான்காவதாக the nation of Taiwan, தைவான் தேசம் like a boat that is tossed here and there in the waters, தண்ணீரிலே மேலும் கீழுமாய் அலசடிப்படுகிற படகை போல so will the politics of the nation be tossed here and there. தைவான் நாட்டின் அரசியல் அங்குமிங்குமாய் ஊஞ்சலில் ஆடுவது போல் ஆட்டம் காணும். Foreign relations will be very rocky. வெளிநாட்டு தொடர்பு உறவுகள் மிகவும் ஆட்டம் காணும். Finally, the United States of America, இறுதியாக அமெரிக்க ஐக்கிய தேசம் it will undergo a transformation under a righteous man as Cyrus was. எப்படி கோரேசின் காலத்தில் நடந்ததோ அதை போல் ஒரு நீதியுள்ள மனிதனின் கீழே ஒரு நல்ல சீர்படுத்துகிற மறுரூப மலர்ச்சியின் கீழ் அந்த தேசம் கடந்து வரும். The nation will be rebuilt into godliness. அந்த தேசம் மீண்டுமாக தேவ பக்தியுள்ளதாய் கட்டி எழுப்பப்படும். This will be an opportunity for it to return once again to me. மீண்டும் ஒரு முறை கூட அந்த தேசம் என்னிடமாய் திரும்பி வருவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பாய் இது அமெரிக்காவுக்கு இருக்கும். Restore back to God all things that belongs to God. தேவனுக்குரிய எல்லாவற்றையும் மீண்டும் தேவனுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள். God will bring a big change in the US. அமெரிக்காவிலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். Change in economic progress, பொருளாதார முன்னேற்றத்திலே பெருமாற்றம் ஏற்படும். in military, ராணுவ துறையில் பெருமாற்றம் வரும். politics, அரசியலிலே மாறுதல் வரும். and diplomatic foreign affairs. வெளிநாட்டு உறவுகளிலே ஒரு கண்ணியமிக்க மேன்மையும் ஆட்சியும் துலங்கும். God will use the new president, Mr. Donald Trump, புதிதாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஜனாதிபதி திரு டொனால்ட் ட்ரம்பை தேவன் பயன்படுத்தி as his instrument, as his royal signet. தேவனுடைய கருவியாக தம்முடைய ராஜ முத்திரை மோதிரமாய் பயன்படுத்துவார். God's hand will be upon him to fulfill God's will for the nation. அந்த தேசத்தை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக தேவனுடைய கரம் அவர் மேல் பலமாய் அமர்ந்திருக்கும். All this the Lord spoke on January the 1st. இவைகளை எல்லாம் ஜனவரி முதல் நாள் அன்று தேவன் பேசினார். Next is about technology. அடுத்ததாக தொழில்நுட்ப துறையை சம்பந்தப்படுத்தியது. The Lord showed that there will be technological advancements will be made in excuse me, iris and fingerprint scans. கண்ணு அசைவுகளை படிப்பதும் நம்முடைய கை விரல் ரேகை மூலம் ஊடக ஆய்வை மேற்கொள்வதிலேயும் அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்னேற்ற கண்டுபிடிப்புகள் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். This is a science of called biometric technology. இவைகள் இன்றைய நவீன உலகத்திலே நம்முடைய உடல் ரீதியில் எண்ணியல் ஊடக தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படும். Using the iris and the fingerprints, invisible markers will be created to be used for identification purpose. நம்முடைய கண்ணுக்குள் இருக்கிற அதிர்வலைகளையும் கைரேகைகளையும் பயன்படுத்தி நம்மை குறித்த ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும்படி அதரிசனமான குறியீடுகள் உட்புகுத்தப்படும். These will be inserted in identification cards and passports. அடையாள அட்டைகளுக்குள்ளும் நம்முடைய கடவு சீட்டுக்குள்ளும் இவைகள் அடையாளமாய் உள்பொருத்தப்படும். Again, this technology will work towards the mark of the beast. மீண்டும் பாருங்கள், இந்த அதிநவீன தொழில்நுட்பமும் மிருகத்தின் முத்திரைக்கு நேராக தான் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். Finally, terrorism இறுதியாக அச்சுறுத்தக்கூடிய தீவிரவாத பயங்கரவாதம் will take on a new form in Europe. ஐரோப்பாவில் அது புதிய உருவெடுக்கும். The government will fight a losing war against it. தீவிரவாதத்துக்கு எதிராக போரிடுகிற அரசாங்கம் தோற்று போகும். Biological weapons will be used. மனித உயிரை பழிவாங்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். Mosses will be used. மசூதிகள் அதற்கு மறைவிடங்களாய் பயன்படுத்தப்படும். Terrorists will masquerade as innocent worshippers. தீவிரவாதிகள் ஒன்றுமறியாத அப்பாவி தொழுகையாளர்களைப் போல் மாறுவேடம் கொண்டிருப்பார்கள். They will hide their weapons under their religious cloaks. தங்களுடைய மத உடைக்குள்ளாய் தங்கள் போராயுதங்களை
ஒளித்து மறைத்து வைத்திருப்பார்கள். Woe to the nations that will give support and refuge to them. இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆதரவும் அடைக்கலமும் கொடுக்கிற தேசங்களுக்கு ஐயோ! You know, last year when there was a great influx of refugees from the Middle East to Europe. கடந்த ஆண்டில் கவனித்து பார்ப்போம் என்றால் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து பெரும் திரள் எண்ணிக்கையில் அகதிகள் ஐரோப்பாவை நோக்கி வந்து அடைக்கலம் தேடிய போது There were many innocent refugees. அப்பாவிகளாய் வந்த அகதிகள் அநேகர் இருந்தார்கள் தான். There were also many terrorists under disguise as refugees. அகதிகளைப் போல் மாறுவேடம் கொண்டு அண்டிக் கொண்ட தீவிரவாதிகளும் பலரில் பதுங்கிக் கொண்டார்கள். I'm sure you must have heard of this phrase called wolves in sheep's clothing. ஆட்டுத்தோல் போர்த்திக் கொண்ட ஓநாய்கள் என்ற ஒரு பதம் நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். When there are 100 sheep 100 ஆடுகள் இருக்கும்போது and let's assume there are 10 or 20 wolves in sheep's clothing. ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்ட ஒரு 10-20 ஓநாய்கள் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. When they all go as a group, ஒரே கூட்டமா எல்லாம் மந்தையா போகும்போது you will not be able to tell the difference. வித்தியாசத்தையே கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. Such has what has taken place last year. கடந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் தான் நடந்தது. That is why the Lord says, அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், woe to those nations that will give support and refuge to them. அப்படிப்பட்ட தீவிரவாதிகளுக்கு ஆதரவும் அடைக்கலமும் கொடுக்கிற தேசங்களுக்கு ஐயோ! My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, time will delay no longer. இனி காலம் செல்லாது. Time will delay no longer. இனி காலம் செல்லாது. Many end time prophecies that were spoken are all going to take place very fast. கடைசி காலத்தில் நிகழப் போகிறதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் அதி சீக்கிரத்தில் அதி விரைவாய் நிறைவேறும். Let me remind one more time. மீண்டும் ஒருமுறை நினைப்பூட்டட்டும். The time has now come to preach the gospel of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிப்பதற்குரிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. The time has come for the martyrs to arise. இரத்த சாட்சிகள் வீறு கொண்டு எழும்புவதற்காய் குறிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டது. That time has come. அந்த நேரம் வந்துவிட்டது. And the time has come அந்த நேரம் வந்துவிட்டபடியால் for God to separate the sheep from the goats in his church. தம்முடைய திருச்சபைக்குள் இருக்கிற செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளிலிருந்து தேவன் பிரித்தெடுக்கும் நேரமும் வந்துவிட்டது. And yesterday the Lord spoke to us. நேற்று தினம் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். The time has come to separate the true shepherds from the false shepherds. கள்ள மேய்ப்பர்களாய் இருக்கிறவர்கள் மத்தியிலிருந்து உண்மையான மேய்ப்பர்களை தேவன் தனியே பிரித்தெடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்றார். The Lord will cause a clear distinction to be revealed between the true apostles and false apostles. உண்மையான அப்போஸ்தலர்களுக்கும் கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் இடையே இருக்கிற வேறுபாட்டை கர்த்தர் மிகவும் துல்லிய தனித்தன்மையோடு விளங்க பண்ணுவார். Between the true prophets and the false prophets. உண்மை தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இடையே இருக்கிற வேற்றுமையை பளிச்சிட பண்ணுவார். Between the true teachers and the false teachers. உண்மையான நல்ல போதகர்களுக்கும் கள்ள போதகர்களுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை வேறுபடுத்தி காட்டுவார். The root cause of all this is this. இவை எல்லாவற்றுக்கும் மூல காரணம் இதுதான். A deception is coming. ஒரு வஞ்சகம் வருகிறது. My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, the only way to stay awake is this. இதில் விழிப்பாய் தரித்திருப்பதற்குரிய ஒரே வழி இதுதான். Like the wise virgins have extra oil in you. கூடுதலான எண்ணெயை தங்களிடம் வைத்திருந்த புத்தியுள்ள கனியைப் போல் உங்களுக்குள் வைத்திருங்கள். We are going to pray right now. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். Everybody stand up to your feet. எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். If you are living in Chennai or any part of Tamil Nadu, சென்னையிலோ தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலோ நீங்கள் இருப்பீர்களானால் this Saturday we will have our first monthly fasting prayer gathering in Chennai. இந்த சனிக்கிழமை நம்முடைய மாதாந்திர கூடி வரவை சென்னையிலே முறையாக இந்த ஆண்டு நடத்த போகிறோம். So I look forward to see all of you at that meeting. ஆகவே புது வருஷத்தின் முதல் கூடுகையிலே உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். On January the 21st,
ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அன்று at 10 a.m. 10 மணி காலையில் I ask all of you to gather at ACA Church in Prasavakam. புரசைவாக்கத்தில் அமைந்திருக்கும் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ திருச்சபையில் நீங்கள் அனைவரும் கூடி வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். We also have children's meetings there. அங்கே சிறு பிள்ளைகளுக்கான பிரசேஷித்த கூட்டமும் உண்டு. So bring your children and your thoughtless. உங்களுடைய பச்சை குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் கூடவே கொண்டு வாருங்கள். Very soon we will also have a separate meeting for the teenagers. அதி சீக்கிரத்திலே இளம் வாலிப வயதினருக்கென்றே ஒரு தனி கூட்டம் நடத்தப்படும். Come on, stand up to your feet. எல்லாம் எழுந்து நில்லுங்க. Lift up your holy hands right now எப்போதும் உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். and bless the name of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய திருநாமத்தை வாழ்த்தி போற்றுங்கள். He is a good God. இவர் நல்ல தேவன். As all hands are lifted up, எல்லாருடைய கரங்களும் உயர்த்தி இருக்கையில் I hear the still small voice of the Holy Spirit say, பரிசுத்த ஆவியானுடைய அமர்ந்த மெல்லிய குரல் இப்படி என்னோடு சொல்லுகிறதை கேட்கிறேன். God has spoken. தேவன் பேசிவிட்டார். He who has ears to hear, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். let him hear what the Spirit has spoken to the churches in these last days. இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் சபைகளுக்கு பேசி இருக்கிறதை அவன் கேட்க கடவன். Again he says, மீண்டும் அவர் சொல்லுகிறார், he who has ears to hear, கேட்கிறதற்கு காதுள்ளவன் எவனோ, let him who have ears to hear, கேட்கிறதற்கு காதுள்ளவன் எவனோ, let him hear what the Spirit has spoken to the churches. ஆவியானவர் சபைகளுக்கு பேசுறதை அவன் கேட்க கடவன். Thank you, wonderful God. அற்புத தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். Come on, lift up your hands. உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். Worship the Lord God now. இப்பொழுதே தேவனாகிய கர்த்தரை ஆராதியுங்கள். Open your mouth. உங்க வாயை நல்லா திறந்து Give thanks to God now. இப்பொழுதே தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்கள். If you are feeling the Spirit and you have the prayer language, ஆவியிலே நிறைந்து ஜெப பாஷை நீங்கள் கிடைத்து பெற்றிருப்பீர்களானால் now open your mouth and speak to God in that prayer language. உங்க வாயை திறந்து கர்த்தர் கொடுத்த அந்த ஜெப பாஷையிலே அவரோடு பேசுங்கள். Come on, don't be shy. கூச்சப்படாதீங்க. Open your mouth wide, not mumbling softly, but wide and speak in the prayer language. மெதுவாய் முணுமுணுப்பதல்ல, உங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆண்டவர் கொடுத்த ஜெப மொழியிலே சத்தமாய் அவரோடு உறவாடுங்கள். Again, it's been shown to me. மீண்டும் எனக்கு காண்பிக்கப்படுகிறது. Spiritual wings will be given to those chosen ones. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆவிக்குரிய செட்டைகள் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறேன். This time I see not wings like eagles, இந்த முறை கழுகுகளின் செட்டைகளை போல நான் பார்க்கவில்லை. but angels themselves coming to attach wings like the angels. தேவ தூதர்களே வந்து தேவ தூதர்களுக்கு இருக்கும் செட்டைகளை போல உங்கள் மேல் பொருத்துவதை பார்க்கிறேன். A very special anointing that like of angels. தேவ தூதர்களுக்கு இருப்பது போன்ற மிக விசேஷமான ஒரு பிரத்யேக அபிஷேகம். Wonderful Lord Jesus. அதிசயமான Said இயேசுவே, angelic anointing. இது தேவ தூதர்களுக்குரிய அபிஷேகம். Thank you, wonderful Lord Jesus. நன்றி அதிசயமான Oh, இயேசுவே, wonderful Lord Jesus. அற்புதமான இயேசுவே. Even you feel that anointing coming upon you right now. இப்பொழுதும் அந்த அபிஷேகம் உங்கள் மீது இறங்குகிறதை நீங்களே உணர்கிறீர்கள். Perhaps your eyes are open to see beautiful white feathery wings being attached upon you. உங்கள் மீது அருமையான வெண் இறகுள்ள செட்டைகள் இப்பொழுது பொருத்தப்படுவதை பார்க்க முடியும். உங்கள் கண்கள் திறந்திருக்க கூடும். Perhaps your spiritual ears are open to hear the sound of the flapping of these wings of angels. தேவ தூதருடைய செட்டைகளின் படபடப்பின் சத்தத்தை கேட்க முடியும். உங்கள் ஆவிக்குரிய செவிகள் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்க கூடும். Come on, speak in unknown tongues. அந்நிய பாஷைகளிலே நீங்கள் இப்பொழுதே பேசுங்கள். Because the anointing is coming upon you. ஏனென்றால் அந்த அபிஷேகம் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. A cloud of glory is coming down. ஒரு மகிமையின் மேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Even some churches where they are gathered together as a group are watching this program. சில சபைகளிலே ஒன்றாக கூடி சில சபையார் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். The glory of God is coming down. உங்கள் மீது தேவனுடைய மகிமை இறங்கிக் Come on, கொண்டிருக்கிறது. lift up your hands and speak in unknown tongues now. இப்பொழுது உங்கள் கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையிலே பேசுங்கள். The power of God is coming down. தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. It's filling you. உங்களை இது நிரப்புகிறது. Filling you. உங்களை நிறைக்கிறது. Even the little children, open your mouth
mouth and speak in unknown tongues right now. சிறு பிள்ளைகளும் கூட இப்பொழுது உங்கள் வாயை திறந்து ஆண்டவருடைய அந்நிய பாஷையை பேசுங்கள். Even to the little children I see shining swords being given to them. சிறு பிள்ளைகளுடைய கரத்திலேயும் மின்னுகிற பட்டயம் கொடுக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். Come on, worship him now. இப்பொழுதே அவரை ஆராதிப்போம். Glorify his holy name. அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். He's a good God. இவர் நல்ல தேவன். His grace and mercy endures forever and ever. அவருடைய இரக்கமும் கிருபையும் என்றென்றைக்கும் உள்ளது. He abides in the Most High. உன்னதங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறார். He abides in the Most High. உன்னதங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறார். Oh, glory to the Most High God. உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the Most High God. உன்னதமான தேவனே உமக்கு மகிமை I செலுத்துகிறோம். hear the Spirit say, ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிறேன். to the chosen ones will be given this angelic anointing. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த தேவதூதருடைய அபிஷேகம் கொடுக்கப்படும். Thank you, wonderful God. நன்றி அதிசய தேவனே. Before the angel of light fell, ஒளியின் தூதன் கீழே விழுந்து போவதற்கு முன்பு he was called the anointed cherub. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்னப்பட்டவன். So even the angels in heaven have an anointing. பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. That anointing God gives to his choice people. அந்த அபிஷேகம் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உச்சிதமானவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். All those servants of God, especially evangelists. தேவனுடைய ஊழியர்கள் யாவரும் மிக விசேஷமாய் சுவிசேஷகர்கள் யாவரும் Special anointing will be given to you to preach the gospel of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு வேண்டிய விசேஷித்த அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. This angelic anointing will be specially given to the youths. இந்த தேவதூதர்களுக்குரிய அபிஷேகம் விசேஷமாய் வாலிபர்களுக்கு அருளப்படுகிறது. So that you will go far and near to preach the gospel of the kingdom. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தூரத்துக்கும் சைவத்துக்கும் போய் நீங்கள் பிரசங்கிக்கும்படி பெற்றுக் கொள்ளுங்கள். Come on, lift up your hands இப்பொழுது உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். and worship him. அவரை ஆராதியுங்கள். Worship him who dwells in the highest place. மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரை ஆராதிப்போம். Come on, open your mouth. வாயை திறங்க. Give him thanks. அவருக்கு நன்றி செலுத்துங்கள். He dwells in the high place. உன்னதங்களில் அவர் வாசம் பண்ணுகிறார். He dwells in unapproachable light. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறார். He is El Olam. அவர்தான் எல் ஒலாலாம். He is El Olam, இவரே எல் ஒலாலாம். who dwells in eternity. நித்தியத்திலே வாசம் பண்ணுகிறவர். Thank you, wonderful God. அற்புத தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். Thank you, wonderful God. அதிசய தேவனே உமக்கு நன்றி. I also see right now இப்பொழுது நான் இன்னும் ஒரு காட்சியை பார்க்கிறேன். a woman saint standing before me. ஒரு பெண் பரிசுத்தவாட்டி எனக்கு முன்பாக நிற்கிறார்கள். One of these women saint appeared in our meetings when we conducted a women's conference last year. கடந்த ஆண்டு ஒரு பெண்கள் மாநாட்டை நாங்கள் நடத்திய பொழுது வந்த அதே பெண் பரிசுத்தவாட்டிகள் இவரும் ஒருவர். Again I see her standing before me. மீண்டும் அவர்கள் எனக்கு முன்பாக நிற்பதை பார்க்கிறேன். She is signifying to me. எனக்கு ஒரு காரியத்தை அடையாள குறிப்பாய் தெரிவிக்கிறார்கள். The time has also come for the woman to rise up. பெண்கள் எழும்புவதற்காக குறிக்கப்பட்ட காலமும் வந்துவிட்டது என்று தெரிவிக்கிறார்கள். Psalm 68 verse 11 says, 68ஆம் சங்கீதத்தின் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, great is the company of women that will publish the word of God. தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் பிரசித்தம் பண்ணுகிற பெண்களின் கூட்டம் பெரியது. God is calling the woman to rise up from all over the world. உலகம் முழுவதும் இருந்து பெண்கள் இப்பொழுது தேவனுக்கு சேனையாய் எழும்பும்படி தேவன் அவர்களை அழைக்கிறார். And he will give them a special golden trumpet to blow. ஊதுவதற்காக ஒரு விசேஷித்த தங்க எக்காலத்தை பிரத்யேகமாய் அவர்களுக்கு வடிவமைத்து கொடுக்கிறார். And I see in the trumpet a special oil. அந்த எக்காலத்திலே ஒரு விசேஷித்த எண்ணெயை பார்க்கிறேன். And the spirit of the Lord in the trumpet. கர்த்தருடைய ஆவியை இந்த எக்காலத்துக்குள் காண்கிறேன். A special anointing will rest upon the woman. பெண்கள் மேல் விசேஷித்த அபிஷேகம் தங்கி இருக்கும். When you publish the word, வார்த்தை நீங்கள் பிரசித்தம் பண்ணும்போது a special anointing resting upon you will cause you to sound the trumpet. உங்கள் மீது தங்கி இருக்கிற விசேஷித்த அபிஷேகம் அந்த எக்காலத்தை முழக்க செய்யும். That does not mean that everybody buy a trumpet and start blowing. அதற்காக எல்லாரும் ஒரு எக்காலத்தை வாங்கி ஊத வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. No. இல்லை. It signifies a prophetic call. இது ஒரு தீர்க்கதரிசன அழைப்புக்கே அடையாளம். Keribi kababa shatorba kashit. Oh makelibi satarabashati. Mekeribi hashahorba shatribiki. I am calling forth my bride to arise. என் மணவாட்டி எழும்பும்படி நான் அழைக்கிறேன். I am calling forth my eagles to
எழும்பும்படி நான் அழைக்கிறேன். I am calling forth for my martyrs to arise. இரத்த சாட்சிகள் எழும்பும்படி நான் அழைக்கிறேன். Arise. எழும்பு, Arise. எழும்பு, Arise. எழும்பு. Come forth, eagles of God. தேவனுடைய கழுகுகளே எழும்பி வாருங்கள். Come forth from the mountains. மலைகளிலிருந்து எழும்பி வாருங்கள். Come forth from the hills. மலை குன்றுகளிலிருந்து எழும்பி வாருங்கள். Come forth from the clouds. மேகங்களிலிருந்து இறங்கி வாருங்கள். Come forth from the seas. சமுத்திரத்திலிருந்து புறப்பட்டு வாருங்கள். Come forth from the islands. தீவுகளிலிருந்து புறப்பட்டு வாருங்கள். Come forth from the winds. காற்றுகளிலிருந்து புறப்பட்டு வாருங்கள். Come forth from the cities. பட்டணங்களிலிருந்து புறப்பட்டு வாருங்கள். Come forth from the villages. கிராமங்களிலிருந்து பறந்து வாருங்கள். Come forth from the north. வடக்கிலிருந்து புறப்பட்டு வாருங்கள். Come forth from the south. தெற்கிலிருந்து புறப்பட்டு வாருங்கள். Come forth from the east. கிழக்கிலிருந்தும் புறப்பட்டு வாருங்கள். Come forth from the west. மேற்கிலிருந்து புறப்பட்டு வாருங்கள். Hear ye, O eagles of God. தேவனுடைய கழுகுகளே சத்தத்தை கேளுங்கள். Come forth புறப்பட்டு வாருங்கள். to be gathered to hear the word of the Lord. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஒன்றாய் கூடி வாருங்கள். You shall be taught of the Lord. கர்த்தரால் நீங்கள் போதிக்கப்படுவீர்கள். You shall be gathered together நீங்கள் ஒன்றாய் கூட்டி சேர்க்கப்படுவீர்கள். and be fed with the hidden manna. மறைவான மன்னாவினால் போஷிக்கப்படுவீர்கள். You will be given scrolls to eat. நீங்கள் புசிப்பதற்காய் புஸ்தக சுருள் உங்களுக்கு கொடுக்கப்படும். Wait, காத்திருங்கள், wait. காத்திருங்கள். You will be even given the flesh of the Lord to be eaten. ஏன் நீங்கள் புசிக்கும்படி கர்த்தருடைய மாம்ச சரீரமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். Be gathered together. ஒன்றாய் கூடி சேருங்கள். Your molting season is finishing soon. உங்களை வடிவமைத்து உருவாக்கும் காலம் அதி சீக்கிரத்தில் நிறைவடையும். Thank you, wonderful God. அதிசயமான தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். Oh, eagles of God, தேவனுடைய கழுகுகளே be gathered together. ஒன்றாய் கூடி வாருங்கள். Thank you, God. நன்றி தேவனே. Be gathered. ஒன்றாய் கூடி சேருங்கள். Let your eyes be sharpened. உங்கள் கண்கள் கூர்மையடையட்டும். Let your talons in your legs be sharpened. உங்கள் கால்களின் நகங்கள் கூரியதாகட்டும். Let your beaks be sharpened. உங்கள் அழகுகள் கூர்மையடையட்டும். Let your wings be greased with fresh oil. உங்கள் செட்டைகளிலே புது எண்ணெய் பூசப்படட்டும். Be ready to mount up. சிறகடித்து எழும்ப தயாராகுங்கள். Thank you, wonderful God. அதிசய தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். Thank you, wonderful God. அற்புத தேவனுக்கு நன்றி அப்பா. You know, God has called me to raise up eagles. கழுகுகளை எழுப்பும்படிதான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். Which means prophets. அப்படி என்றால் தீர்க்கதரிசிகளை எழுப்பி சங்கமிக்க செய்வது. Several years ago, when I was fasting and praying, called by God in Jerusalem, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேமிலே உபவாசித்து ஜெபிக்கும்படி தேவன் என்னை அழைத்த போது I saw 3 small eagles fly into my room. 3 சிறிய கழுகுகள் என் அறைக்குள் பறந்து வருவதை பார்த்தேன். And the Lord came and He said, கர்த்தர் வந்து சொன்னார், you must train these eaglets. இந்த கழுகு குஞ்சுகளை நீ பயிற்றுவிக்க You வேண்டும். must teach these eaglets. இந்த கழுகு குஞ்சுகளுக்கு நீ போதிக்க வேண்டும். So then the Lord counseled me to start a school of prophets. அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் ஒரு பயிற்சி பாசறையை துவங்கும்படி கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். And the Lord gave the name, கர்த்தரே பெயரையும் கொடுத்தார். Eagle's Nest School of the Prophets. தீர்க்கதரிசிகளின் கழுகு கூடு பயிற்சி பள்ளி. So last year in April we held a 1-week school of the prophets. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு வாரம் இந்த தீர்க்கதரிசிகளுக்கான பயிற்சி பள்ளியை நடத்தினோம். This year in July we are going to have another one. இந்த வருஷமும் ஜூலை மாதத்தில் இன்னும் ஒரு அப்படிப்பட்ட பயிற்சியை நடத்த இருக்கிறோம். I did not plan this. இதை நான் திட்டமிடவில்லை. But now the Lord is showing me. ஆனால் இப்பொழுது கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். The month of July for 15 days. ஜூலை மாதம் 15 நாட்களுக்கு. So if you have a call of a prophet, ஒரு தீர்க்கதரிசியின் அழைப்பு உங்களுக்கு இருக்குமானால் you must be trained. நீங்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். A prophet is not just simply prophesying to one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொள்வதல்ல ஒரு தீர்க்கதரிசியின் பணி. That is not a prophet's job.
job alone. அது மாத்திரம் ஒரு தீர்க்கதரிசியின் பணி இல்லை. Because a simple gift of prophecy is available for all believers. ஏன் தீர்க்கதரிசனமாகிய வரம் சாதாரணமாக எல்லா விசுவாசிகளுக்கும் உரிய ஒன்று. But this school of the prophets is specially to fulfill the call that is mentioned in Revelation chapter 10 verse 11. ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளின் பயிற்சி பாசறையோ வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிற வசனத்தை நிறைவேற்றுவதற்கென்றே பிரத்யேகமான பயிற்சி பள்ளி. To prophesy to many peoples and nations and tongues and kings. அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். And to reveal the mysteries of God. தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும். Not just prophesying to one another in the local church. உள்ளூர் சபைக்குள் ஒருவருக்கொருவர் தீர்க்கதரிசனம் சொல்லித் திரிவது மாத்திரமல்ல. For that you don't need to be a prophet. அதற்கு நீங்க ஒரு தீர்க்கதரிசியா தான் இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. All believers are entitled to receive the gift of prophecy. எல்லா விசுவாசிகளும் தீர்க்கதரிசன வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களே. But this scripture in Revelation 10:11 says, ஆனால் வெளிப்படுத்தல் 10:11 இந்த வசனம் சொல்லுது, a special breed of prophets will rise up in the last days. கடைசி நாட்களிலே ஒரு விசேஷித்த வகையின் தீர்க்கதரிசன இனம் எழும்பும். Are you one of them? நீங்க அவர்களில் ஒருவரா? If you are, அப்படி என்றால் I ask you to come to our school.